என் சர்க்கார் நாயத்தோட ஒரு தடவை காரில் போயிட்டுருக்கேன். வைத்திய நாயத்தோட காரில் போயிட்டு மெட்ராஸ்லேருந்து வந்துட்டுருக்கோம். ராயல்பேட்டைக்கு வரேன்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு இடத்துல ஒரு ஊர், அதுக்கு அடுத்தது அடுத்த ஊர் வர்ற வரைக்கும் நடுவில் காலி இடம் இருக்கும் பார்த்தீங்களா ஜி. நெக்ஸ்ட் ஒரு ஊர் வர்ற வரைக்கும் ஹைவே தான் இருக்கும். இப்போ நம்ம இங்கேருந்து பல்லவட்டிலேருந்து நீங்கள் திண்டுக்கல் போகிறீங்கன்னா இப்படி போயிட்டே இருக்க ஏதோ ஒரு ஊர் வரும், தாண்டி போனால் ஆண்டிப்பட்டி வரும், அப்புறம் தானே வேடசந்தூர் வரும். அப்படி திண்டுக்கல் போகிற ரோட்டில் அந்த மாதிரி ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் மத்தியில் ஒரு 10 கிலோமீட்டர் கேப் இருக்குது. அந்த கேப்பில் போயிட்டுருக்குறோம். ஒரு அம்மா, ஒரு முஸ்லீம் அம்மா, ஒரு துப்டியோ புர்காவோ பொத்திக்கிட்டு தலையில் ஒரு கூடை மாதிரி வச்சுக்கிட்டு நடந்து போகுது. சர்க்கார் சொன்னாங்க, பாருமா, இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு மத்தியில் பஸ் ஸ்டாப்பு கிடையாது. இந்த மாதிரி நடந்து போனால் ஒன்று இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகக்கூடியதாக இருக்கலாம், வழியில் எந்த ஊர் வயல் தான் இருக்குது. பஸ்ஸு கூட காசு இல்லை கூட தெரியுது. நம்ம நடந்து போகிறாங்க எவ்வளோ தூரம் வெயிலில் அப்படின்னு சொல்லிட்டு எஜமா என்ன செஞ்சாங்க, எஜமா என்ன சொன்னாங்க, வந்து வண்டி அந்த அம்மாவை தாண்டி போயிடுச்சு. வண்டி இப்படி பேக்கில் பின்னாடி வாங்கண்டார். நம்ம வண்டிக்காரருக்கு போனவர் கொஞ்சம் தள்ளி ரோடு தள்ளி பின்னாடியே வந்தார். அந்த அம்மா கிட்ட வந்து சர்க்கார்கிட்ட சொல்கிறாங்க, காசு எடுத்து கொடுத்து 50 100 எவ்வளோ கொடுத்தா ஞாபகம் இல்லை, 100 எடுத்து கொடுத்து அந்த அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டு, அம்மா ஒரு சின்ன ஒரு தொகையை உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தா நீங்கள் வாங்கிக்குவீங்களா அப்படின்னு கேளுங்க. பாருங்கள், ஏன்னா சில ஷரீஃபான குடும்பம்னு சொல்லும். அதாவது சில பேர் வந்து இஃபத்தாக இருந்திருப்பாங்க, யார்கிட்டையும் காசு வாங்கி பழக்கமே இருந்திருக்காது. அந்த மாதிரி நபர்கள்ட்ட வந்து காசு கொடுத்தா என்ன பிச்சைக்காரன் இருந்துச்சியா? மசாலாவும் தெரியாது உங்களுக்கு. நீ எதிர்பாராத எல்லாம் உனக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்தா வாங்கிக்கணும் அப்படின்னு வருது ஹதீஸ்ல. நீ கேட்டு நீ ஆசைப்படாமல் வாங்கினா அது அதிக அன்பளிப்பு. அன்பளிப்பு யாருக்கு வேணால் கொடுக்கலாம், அரசனுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா ஷேகுமார் அன்பளிப்பு கபூல் செஞ்சுக்கிறாங்க. அன்பளிப்பு கொடுத்தா வாழணும்னு இல்லைனாலும் வாங்கிக்குவாங்க, உன் மனதை சந்தோஷப்பட்டிருக்காங்க. வாங்கன்னு மட்டும் இல்லை, துவாவும் செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு இருலோக சக்கரவர்த்தி, அவங்களுக்கு எல்லாம் சொல்கிறோம், ஹுது மின் அம்வாலின் சதகத்தன், அவங்க பொருள்களை நீங்கள் கொடுத்தா வாங்கிக்கிங்க நபியே. தர்மமாக கொடுத்தால் வாங்கி, தர்ம ரசூலை சாப்பிடக்கூடாது, ஆனால் வாங்கிக்குவாங்க, வாங்கி மற்றவர்கள் கொடுத்துருவாங்க. சதகத்தன், அதன் காரணமாக துத்தஹீருஹும் துஸக்கியும் துஸல்லி அலைஹிம், இப்படி வாங்கலின் காரணமாக அவங்க மனசு சுத்தமாயிடும், ஷிர்கை விட்டு குஃபரை விட்டு. அப்போ ஷேகுமார்கள் வாங்குவதனால உனக்கு தான் நன்மை. துத்தஹீருஹும், அவன் கல்பு வந்து பாவங்களை விட்டு தூய்மையாயிருக்கும். துஸக்கியும், அவங்களோட கல்பு நிஃபாக்கு குஃபுர் ஷிர்கை விட்டு தூய்மையாயிருக்கும். இப்போ துஸல்லி அலைஹிம், இன்னும் அவங்களுக்காக நீங்கள் துவாவும் செய்வீங்க, இல்லை அவனை சிறப்பாக வைப்பான், ஆபாதாக வைப்பான். இன்னும் சலாத்துக்கு சக்கனுல்லோ, உங்களுடைய துவா அவள் கல்பில் ஒரு சுக்கூனை உண்டாக்கிடும், நிம்மதியை உண்டாக்கிடும், அவன் கல்பில் அமைதியாகிடுவாங்க. அதனால் வாங்கிக்கங்கன்னு சொல்கிறான். அப்போ தர்மம் கொடுத்தாலும் ஹதியா கொடுத்தாலும் வாங்கிக்கணும். சதகாவுடைய காசுன்னு கொடுத்தா அதை வாங்கி அதற்குரிய செலவு செஞ்சுக்கணும், யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துக்கணும். இது அல்லாஹ் காட்டி தரக்கூடிய வழிமுறை. விளைஞ்சா? ஆனால் எல்லாரும் அது தெரியாது இல்லையா? சில பேர் என்ன பிச்சைக்காரன் நினச்சிங்களான்னு கேட்டக்கூடாது. ஆனால் எதுவுமே அழகிய வழிமுறையை காட்டி கொடுக்குறாங்க பாருங்க. அந்த அம்மாட்ட ஒரு வார்த்தை கேளுங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுத்தா வாங்கிக்கிங்களான்னு கேளுங்க. காசு செலவு கொடுத்தா வச்சுட்டு, அம்மா ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுத்தா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? சரிம்மா கொடுங்க அப்படின்னாங்க. இப்போ 100 ரூபா கொடுத்தோன்னு சந்தோஷமாக போயிடுச்சு. நம்ம நடு வீதி நடந்து போயிட்டுருக்கேன், யார் கொடுங்க 100 ரூபா கொடுப்பா இது? அப்போ எஜமானுடைய ஒரு வழிமுறை பாருங்கள், என்ன அழகான வழிமுறை காமிச்சு கொடுக்குறாங்க. ஷேகுமார்கள் வந்து வெறும் மார்க்கத்தையும் தீனையும் இர்ஃபானையும் கற்றுக் கொடுப்பவர் இல்லை. ஒன்று 24 மணி நேர வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதையும் அவர்கள் தான் சொல்லித் தருகிறார். நம்ம அவசியமான போனால் பேசிக்க. 24 hours வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையும் அவர்கள் தான் சொல்லிக் கொடுப்பார். ஒரு முறை நான் சர்க்கார்கிட்ட போகும்போது என்னுடைய
மனைவியும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் சர்க்கார் ஆகிடுது. அப்போ எஜமா அங்கேருந்து ஜாலியெல்லாம் முடிஞ்சு விடை பெறுகிற பொழுது உள்ளே வந்து ஒருத்தவங்க எனக்கு சேலை கொண்டு வந்து கொடுத்தாங்கம்மா, நல்லா இருந்துச்சு. சரி, அது நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை உங்கள் துணைவியாருக்கு நீங்கள் கொடுத்துருங்க. இது எப்படி? எல்லாருமே சர்க்காருடைய குலாம் தான். இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு சேலையை அவங்க கையால் கொடுக்கலாம், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தான். ஆனால் நமக்கு ஆதாபு சொல்லி தர்றாங்க சார். என்கிட்ட கொடுத்து நீங்கள் உங்களுக்கு கிஃப்ட் நான் பண்ணிட்டேன், இதை உங்கள் துணைவியாருக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டேன், சந்தோஷமாக வாங்கிட்டாங்க. அந்த சேலையை ஒரு பெருநாளைக்கு உடுத்திட்டு பத்திரமா எடுத்து வச்சாச்சு. எஜமான் தங்களுக்கு கைகளால் தொட்டு கொடுத்த சேலை அதை எடுத்து பத்திரமா இன்னும் வச்சுருக்கு. ஏன்னா 1,00,000 சேலை வாங்கிடலாம், என் சேகனை தொட்டு கொடுத்த சேலை அது கிடைக்காது இல்லை. அதில் இன்னும் அதை பத்திரமா தான் வச்சுருக்கு. மேலே தூக்கி வச்சாச்சு. எஜமான் சொன்னதுக்காக வேண்டி உடுத்துங்கன்னு சொன்னதுக்காக வேண்டி பறக்கத்துக்கு ஒரு நாள் உடுத்தியாச்சு. அது பறக்கத்துக்கு மேலே வச்சாச்சு. என்ன ஆதாபு சொல்லி தர்றாங்க? உனக்கு நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் உன் மேலே அன்பு கொண்டவர்களாக இருந்தாலும் சரி தான் சரிங்களா, நேரடியாக நீ வந்து அடுத்த ஒரு மொஞ்சாதிக்கு வந்து அதிகாவை கொடுக்காது. சில பல ஃபித்னாக்களை உண்டாக்கிடலாம். உன் அம்மா இருக்காங்க, வேற கட்சி, உன் உடல் வாய்ச்சி அக்கா தங்கச்சி இருக்காங்க, உன் தாய், உங்கள் அக்கா தங்கச்சி, என்னம்மா உங்கள் சின்னம்மா பெரியம்மா, இது வேறு விஷயம். மற்றவங்களுடைய மனைவின்னு இருக்காங்க இல்லையா, இது நெருங்கிய உறவுகள், இது வேறு விஷயம். உங்கள் தம்பி பீவியே இருக்கட்டும், இல்லை அண்ணன் பீவி இருக்கட்டும், அன்னைக்கு தம்பி பீவிக்கு ஒரு சாமான் வாங்கிட்டு வந்துருக்குறீங்க, நீ வெளியிலேருந்து வரும்போது ஒரு அத்தரை பாட்டிலோ வாங்கிட்டு வந்துருக்குறீங்க, வளைஞ்சுங்களா, அன்னைக்கு இந்த உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு கொடுக்கக்கூடாது. என்ன செய்யணும்? அண்ணன் தம்பி கீழே கொடுத்துடணும், அண்ணன் கீழே கொடுத்துடணும். அண்ணன் இது உங்களுக்கு, இது உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு இந்தாங்க, அவரு கொண்டு போய் கொடுக்கட்டும். உங்கள்கிட்ட பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரே வீட்டில் இருந்தாலும் அதுலேயும் சில ஆதாபுகள், அதுலேயும் சில ஒழுக்க முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை காட்டி கொடுக்குறாங்க. சொல்கிறாங்க ஒன்னொன்றையும் ஒரு சேர் அலைஞ்சாலும் இப்போ ஷேகுமார்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஆதாரங்களையும் அத்தனை வழிமுறைகளையும் அவர்கள் ஒவ்வொரு நேரத்தில் வெளிப்படுத்துகிறாங்க. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூனு மஅ ஸாதிகீன், நல்லடியார்களோடையே சேர்ந்து இருங்கள், அவங்க கூட சேர்ந்தே இருங்க. அதன் காரணமாக ஒவ்வொரு நேரத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்க சர்க்கார், எப்படி நடக்கிறாங்கன்னு தெரிய வரும். ஒரு முறை நானும் என் மாமனார் மனைவி மக்கள் எல்லாரும் சர்க்காரை பார்க்க போயிருக்கோம். சாப்பிட்ற நேரம் வந்துச்சு. சர்க்கார் நாயகம் ஜி தாலீம் ஹாலில் சாப்பாடு வச்சுட்டு சுபரா விரித்து அந்த விரிப்பு விரித்து சாப்பாடு வச்சுட்டாங்க. நானும் என் மாமனாரும் உட்காந்துருக்குறோம். சர்க்கார் உள்ளேருந்து கொண்டு வராங்க, இட்லி கொண்டு வராங்க. நான் எந்திரிச்சு நின்று கேட் வரைக்கும் போய் சர்க்கார் அவங்க வீட்டிலேருந்து அந்த தாலீம் ஹாலை நுழையக்கூடிய வாசல் வரைக்கும் போய் வாங்கிட்டு வந்து வச்சேன். சர்க்கார் உட்காந்து அவங்களையும் கவனிங்க, நீங்களாம் சாப்பிடுங்க, நானே கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னா. ஜி சர்க்கார் அப்படின்ட்டு வீட்டில் அடுத்து சட்னி வருது. நான் எந்திரிச்சேன், நான் உட்காரதானமாக சொன்னேன், உட்காருங்க. எந்திரிக்கிறத ஒன்றுமே தெரியல. அப்புறம் எஜமானே கொண்டு வந்து குனிஞ்சு வைக்கிறாங்க. நான் எந்திரிக்கூடாதுன்ட்டாங்க சர்க்கார். குனிஞ்சு அந்த உடம்பு மெதுவாக நடப்பாங்க, பூ மாதிரி நடப்பாங்க, 75 வயசு, குனிஞ்சு வைக்கிறாங்க. திரும்ப தோசை கொண்டு வர்றாங்க, குனிஞ்சு வைக்கிறாங்க. தண்ணி கொண்டு வராங்க, குனிஞ்சு வைக்கிறாங்க. சர்க்கார் உத்தரவு மீற முடியாது. அப்புறமேலு சாம்பார் கொண்டு வராங்க, குனிஞ்சு வைக்கிறாங்க. இப்படியே ஒரு 10 வாட்டி தஸ்ஸில் குனிஞ்சு அவங்களே வைக்கிறாங்க. வச்சு நல்லா சாப்பிடுங்கம்மா, நல்லா சாப்பிடுங்க ஜி. அப்போ உனக்கு வந்தக்கூடிய விருந்தாளிகளை நீ யார் மூலமாவது கவனிக்கலாம், சர்க்காருடைய பேரப்பிள்ளைகள் கூப்பிட்டு வைக்கலாம், நீ கவனி, அதில் அல்லா அவங்க ரஹ்மத். அந்த விருந்தாளியோட மூலா தான் வந்திருக்கிறான். நீ அல்லாவை கண்ணியப்படுத்துவது என்றால் விருந்தாளி கண்ணியப்படுத்து.
இது ஹதீஸே வருது. இக்ராமுல் லைஃப். யார் அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டும் யௌமுல் ஆகிரை கொண்டும் ஈமான் கொண்டு இருக்கிறீர்களோ அவர்கள் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துங்கள். விருந்தாளிக்கு வயிறு நிறைய சோறு போடுங்கள் அப்படி சொல்ல போகிறேன். விருந்தாளிக்கு வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு கொடுங்க, அவர் வயிறு புடைக்க கொடுங்கள், திங்க முடியாமல் போட்டு திணிங்க அப்படி சொல்ல. எப்படி சொன்னாங்க? எப்படி சொன்னாங்க? ஹதீஸ் எடுங்க. மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல் யுக்ரிம், கண்ணியப்படுத்துங்கள். அதான் ரொம்ப முக்கியம். வைஃபஹு, அவர் வீட்டை தேடி வந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துங்கள். கண்ணியம் 100 மடங்கு பெருசு. உன் சாப்பாடு பெருசு கிடையாது. நீ போடுறது பழைய சோறாக இருக்குது, அது நேற்று சுட்ட இட்லி தான் ஒன்று இருக்கு. ஜி புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் இது. ஹஸரத் அபூ ஹுரைரா அனுப்புகிறான், அறிவிக்கிறாங்க. மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல் யுக்ரிம் தைஃபஹு, தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்து. எது முக்கியம்? வாங்க வாங்க. அப்போ கண்ணியம்னா என்ன? வீட்டுக்கு நுழைவுகளை முகம் மலர்ச்சியோடு வரவேற்குதல். வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க அண்ணே, வாங்க வாங்க. பஷீர் வந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ், வாங்க எஜமானே வாங்க, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது, வாங்க உட்காருங்க. இப்போயே அவருக்கு முக்கால்வாசி சந்தோஷம் வந்துடும். வந்தீங்களா அப்படி விளையாடுவோம். நம்ம உதாரணம் சொல்கிறேன், கோச்சுக்காரு. எனக்கு அல்தாவும் போல சொல்லுவேன். வெரி வந்துட்டாருப்பா காலங்காத்தால், பாப்பா உட்காரு அல்தாமுல்ல. அப்படிங்கும் போது ஒரு பாதி மனசு உடைஞ்சிடும். ஆஹா, நம்ம வந்தது உங்களுக்கு பிடிக்கலையோ, நம்ம வந்தது அவங்களுக்கு இன்னும் பிடிக்கலையோ. அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க எஜமான், சேர் போடுங்க, ரொம்ப சந்தோஷம், வாங்க. என்னங்களா? அவள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை முதல்ல வைப்பார். அழைப்பை ஏற்று வரக்கூடிய விருந்தாளிகளை தேடி வரக்கூடியவர்கள் அல்லாஹ் வைப்பார். ஜி அல்லாஹு அக்பர் கபீரா. மன்கான யுமினு பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் தான் இலாஹ், அவன் தான் மௌஜூது, அவன் தான் மக்சூது, அவன் தான் மஅபூதுன்னு ஈமான் கொண்டிருக்கிறது. வரக்கூடியவங்களை யார் இருக்கிறான்னு கேட்குறாங்க. யௌமில் ஆகிரை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறீர்கள், யௌமில் ஆகிரை கொண்டு நம்புகிறீர்கள். அப்போ இவர்களில் நீ மௌலாவை பார்த்தா அல்லாஹ் உனக்கு யௌமில் ஆகிரில் என்ன கொடுப்பான்? அப்போ நீ வரக்கூடியவர்களை கண்ணியப்படுத்துகிற வார்த்தை சொன்னாங்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு வார்த்தையும் உலக இலக்கியங்கள்லாம் ஃபெயில் ஆகிடும். உலகத்துடைய எல்லா இலக்கியங்களும் தூக்கி போடுங்க. ரசூலுடைய வார்த்தையை கவனிங்க. வந்தவருக்கு நீங்கள் வாரி வாரி கொடுங்கள், சோறு போட்டு வயிறு புடைக்க கொடுங்கள் அப்படிலாம் சொல்ல. உன்ட்ட இருக்கிறது கொடுத்தா போதும். நம்ம எஜமான ஜி, உன்ட்ட என்ன இருக்கோ உன் வசதிக்கு தகுந்த மாதிரி கொடுத்தா போதும். ஜி, நீ மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்த, உன்ட்ட உள்ள உணவுப் பொருளை கொடு. நீ ஏழையாக இருந்த, பழைய கஞ்சி தான் வச்சுருக்கிற, பழைய சாயா, காலையில் போட்ட சாயா கொஞ்சம் சூடு பண்ணி கொடுத்துரு, அதை பற்றி பிரச்சனை. ஆனால் உன்னுடைய முகம் எப்படி அவர்களை கண்டு நீ மகிழ்ச்சி அடைந்தாயா, சந்தோஷப்பட்டையா, இல்லை நீ ஆறுதல் அடைந்தையா? நேற்று இந்த பிறநாள் அன்னைக்கு 2 இடத்துக்கு போனேன். ரெண்டு பேரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஒருத்தரை பார்க்குறதுக்கு போய் கதை திறந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு நான் சொன்னேன். அவர் இன்னொருத்தர்கிட்ட சின்ன பையன்ட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கிறார். விஷயம் பேசிகிட்டு இருக்காரு. நான் சொன்னேன் அஸ்ஸலாமு அலைக்கும். என் பக்கம் முகம் திருப்பாமலேயே வலைங்களா அப்படி இப்படி செய்ப்பான் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறார். நான் நின்றுருக்கேன். அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க அப்படிங்கிறார். இதிலே டக்குன்னு விளங்கிடுச்சு அவர்கிட்ட அதபு குறைவு அப்படிங்கிறது. முகத்தை கண்டவுன்னு என்ன செய்யணும்? மற்ற வேலைலாம் பின்னாடி என்ன சொல்லியிருப்ப, போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, காய்கறி வாங்கிட்டு வான்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் பின்னாடி சொல்லிக்கோ. அவங்க உருவத்தை கண்ட உடனே அவங்க சலாம் குரலை கேட்ட உடனே பாஞ்சு வரணும். திருப்பா சலாம் வாங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் தம்பி நீ இப்போ இந்த பச்சை மிளகா வாங்கிட்டு இருப்பா, ஏன் கண்ணு சிவந்திருக்கு, மெட்ராஸ் ஐயா கண்ணாடி போட்டுருக்கு, போட்டால் கொஞ்சம் அந்த வீரியம் குறையும். கருப்பு கண்ணாடி போட்டால் வெளிச்சம் நேரடியாக படாமல் இருக்குச்சுன்னா
கொஞ்சம் வீரியம் குறையும், ஈஸியாக இருக்கும். வாங்கி போட்டுருக்கோம் சார். அனுப்பிச்சுங்க. அப்போ இங்கே பேசி முடிச்சுட்டு அப்புறம் அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்குங்கிறார். டக்குன்னு என் மனசில் உட்காந்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்ததை நீ பிரியப்படலைன்னு அர்த்தம். அது முடிஞ்சிச்சு. இன்னொருத்தவங்க பார்க்க போயிருந்தேன். வாசலில் கண்டவுடனே அவர் சந்தோஷம், சிரிப்பு தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், எங்கள் வீட்டு வந்துட்டீங்க, வாங்க வாங்க வாங்க, மரஹபா மரஹபா, வாங்க வாங்க, சந்தோஷம் சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ன்றாரு. புரிஞ்சுங்களா? இப்போ இந்த வார்த்தையே போதும். இதுக்கு மேலே கூட்டிகிட்டு போய் ஒரு பிரியாணி ஆக்கி போடணும், அவர் நமக்கு விலை உயர்ந்த பொருட்களை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னை தேடி ஒருவர் வந்தால், விருந்தாளி வந்தால் அவரை சங்கைப்படுத்துங்கள். காசு கொடுங்க, பணம் கொடுங்கன்னு சொல்ல பார்த்தீங்களா? அதை என் ஷேഖனை வாழ்க்கையில் நான் பார்த்தேன். ஒருத்தர் வந்த உடனே அவ்வளோ மகிழ்ச்சி வெளிப்படுத்துவாங்க. ஒரு வரவால் நான் மகிழ்ந்தேன். நான் ரமதானில் சர்க்காரை பார்க்க போவேன். அப்போ 100 ஆகேப்பா, நீங்கள் வந்தீங்க 100 வந்துருச்சு பாருங்க. நான் யாருங்க? அவங்களுடைய சின்ன அடிமை, அடிமையிலும் கீழான அடிமை. வைஜநாயகத்துடைய தெரு கூட்டுகிற நாய் என்பதில் என் பெருமை. அப்படிதான் எழுதுனேன். சகே தர்பாரே ஃபைசி கையெழுத்து போடும்போது இதுலேயும் கையெழுத்து போட்டா, சகே தர்காஹே ஃபைசி, சகே தர்பாரே ஃபைசி, ஃபைசி நாயத்தின் வாசல் காக்கும் நாய் அப்படின்னு உருதுல சகே தர்பாரே ஃபைசின்னு போட்டு கையெழுத்து போடுறது. பழைய கையெழுத்துலாம் அப்படி தான் இருக்கும். சகே தர்பாரே ஃபைசி அப்படின்னு, ஃபைசி நாயத்தின் தெருவில் உழவும் நாய் அப்படின்னு. இந்த மாதிரி நம்மளே பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்தீங்க 100 வந்துருச்சு. ரமதானம் முடிஞ்சு நீங்கள் நம்ம கிளம்பும்போது எதுமா சொல்லி அனுப்புவாங்க, இந்த ரமதானில் ரொம்ப உதவியாக இருந்தப்பா, நீ ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு. அந்த துவா தான் இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்குறது. அல்லாஹு அக்பர் கபீரா அதுமா அப்படி சொல்லுவாங்க சர்க்காருங்க. அப்போ வந்த விருந்தாளிகளை வரவேற்பதும் அவர்கள் செல்லுகிற பொழுது ஆனந்தத்தை, நீங்கள் வந்தது எனக்கு வீட்டுக்கு இன்று கிடைத்த ஒரு பெருமை, நீ வந்தது அவ்வளோ ஆனந்தம், எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி அனுப்புவதும் வாழ்நாளில் மறக்க மாட்டோம். பார்த்தீங்களா? என்ன சாப்பிட்டோம், அவங்க என்ன கொடுத்தாங்க, என்ன பிரியாணி, மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணி, அது மறந்துடுவோம். அவர்கள் அழைத்த வார்த்தைகள். ஒருத்தர் ரொம்ப உன்னை கண்ணியமாக வரவேற்று அன்பு முறைப்படி உட்காந்து பாசமாக உட்காந்து கொடுக்குறாரு. அவர் சின்ன சாமான் கொடுத்தாலும் ஒரு பழைய சோறோ அல்லது போய் டீ பிஸ்கெட் கொடுத்து அனுப்பிச்சிட்டார். ஒருத்தர் நீ வந்ததை முகம் குலைந்து வரவேற்று ஏண்டா வந்தோங்கிற மாதிரி அவர் உலகத்திலே சிறந்த சாமானை கொடுத்தாலும் அது நமக்கு பெருமை இல்லை. அப்போ எஜமா எங்களை உட்கார வச்சுட்டு என்ன சாப்பிட்டோம், இட்லியா தோசையா பூரியா பொங்கலா என்ன கொடுத்தாங்கிறது சிந்தனையில் இல்லை, அது மறந்துச்சு. 20-30 வருஷம் ஆச்சு. ஆனால் எஜமான் கொண்டு வந்த அந்த சூழ்நிலை, அந்த எஜமான் அந்த கவனித்த முறை இருக்கே, இன்னும் என் சிந்தனையில் உட்காந்துருக்கு. நான் வாலிப பையன், நான் 50 தடவை எந்திரிச்சாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, 100 தடவை எந்திரிச்சாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு 30 வயசு, என் ஷேகநாயத்துக்கு 80 வயசு. கீழே தஸ்தரை கொண்டு விரிச்ச பின்னாடி 10 வாட்டி குனிஞ்சு குனிஞ்சு வைக்கிறாங்க. உங்களை நான் கண்ணியப்படுத்தணும் இல்லைப்பா, குனிஞ்சு வச்சுக்கிறாங்க, இது கொண்டு குனிஞ்சு வைக்கிறாங்க. குனிஞ்சு 10 தடவை 15 தடவை குனிஞ்சு 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 வச்சு சர்க்கார் நாயகம் அந்த முறையை சொல்லி கொடுக்குறாங்க. விருந்தாளிகளுக்கு இந்த அளவுக்கு நீ செய். நீ கால் மேலே காலை போட்டு உட்காந்துக்கிட்டேப்பா, தம்பி தண்ணி கொண்டு கொடு, தம்பி டீ கொண்டு கொடு, தம்பி சாப்பாடு கொண்டு கொடு, அதுவும் ஒரு முறை. இது என்ன முறை? மறக்க முடியுமா? அவர்கள் எப்படி நமக்கு பணிவோடு நடந்து கொண்டார்கள், எப்படி நம்மை அவர்கள் பார்த்தார்கள், மதித்தார்கள். அது மதிக்கிறது இல்லாமல் செய்ய முடியுமா அந்த மாதிரி? இப்போ இதுதான் ஷேகுமார்களிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியது. வெறும் குர்ஆன் ஹதீஸ் மட்டுமல்ல, எதை எப்படி செய்யணுங்கிறதையும் எஜமான்ட்ட கற்றுக்கணும். ஒவ்வொரு சின்ன விஷயமும் எஜமா சொல்லிக் கொடுத்தான். ஒரு தடவை பிஸ்கட்டு வடை இல்லைம்மா, பிஸ்மில்லாஹ் தண்ணி
வடையை கொண்டு நீங்கள் வச்சிங்கல்ல, அது மாதிரி சர்க்காருடைய சபையில் தாலீம் நடந்துட்டு ஹாஜா பூரின்னு கொண்டு வந்து வைப்பாங்க. காஜா பூரி தெரியுது, சிகப்பா காஜா பூரி, பூரி மாதிரி ஒரு நொன்று இருக்கும், பார்த்துருக்கீங்க? அதை கொண்டு வந்து வச்சாங்க. அப்போ சர்க்கார் அவர்கிட்ட சொன்னாங்க, தம்பி எறும்புகளே வராதே அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு. எல்லாம் எறும்பு விட்டு பழக்கம் சொல்லு வைங்க. அவர் நினச்சல எறும்பு வராதுன்னு, எறும்பு இந்த செய்தி எறும்புக்கு போய் ஃபோன் பண்ணி சொல்லி எறும்பு வராமல் நிற்க மாட்டோம் அப்படின்னு அவர் வந்தவர். அவர் வச்சுட்டு விஷயம் வந்துட்டார். சர்க்கார் தமாஷா சொல்கிறாங்க அப்படின்னு. தாலீம் 1 மணி நேரம் நடந்து பார்த்தா எறும்பு ஃபுல்லாக முக்கியது. இப்போ நான் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லுவேன் சர்க்கார். நீங்கள் சொல்லி இருந்தால் அது எத்தனை நாள் அங்கே இருந்தாலும் எறும்பு வராது. அதோட மிஸ்கின் ஆரம்பிச்சிட்டேன், எது வந்தாலும் வச்சிரு யாரெல்லாம் எறும்பு விட்டு பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லி வச்சுட்டா ஒரு நாளும் எறும்பு வர்றதில்லை. அப்படி வந்தாலும் பெருசாக சேதம்ங்கிறது கட்டினா போயிடுது. அதோட நேற்று உப்புக்கானம் காய போட்டாங்க. கொடுமை ரப்பே, இந்த உப்புக்கானத்தை பாதுகாப்பவன் யாரும் இல்லை. ரப்பே, இந்த உப்புக்கானத்தை மழை வராமல் திடீர் மழை வந்துச்சுன்னா, மழை வந்துச்சுன்னா திரும்ப எடுத்து வீட்டுக்குள்ளே கட்டணும், பெரிய வேலை. அப்புறம் மறுபடியும் நம்ம காலையில் வெயிலில் கட்டணும். மழை வராமல் பாதுகாத்துக்கோ, வீணாக போகாமல் பாதுகாத்துக்கோ. இந்த உப்புக்கானத்தை நல்லடியாளுக்கு ரிசுக்காக நீ ஆக்கி கூடாது. அல்லாட்ட ஒரு வார்த்தை கேட்டாச்சு, எஜமான்கிட்ட கேட்டு. அப்புறம் நேற்று கறி வந்துச்சு, குர்பானி எஜமா மாடு அறுத்து கொடுத்தாங்க. இதை சேர்த்து வச்சுருந்தா மாணவர்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கிலோ எடுத்து, அது பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குது, அந்த ஃப்ரீசரில் வச்சோம். வைக்கும்போது நான் எல்லாரும் சொன்னேன், ரப்பே இந்த உணவு வீணாக போகாமல், ஒரு சொட்டு கூட வீணாக போகாமல் ஒரு நல்லடியார்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்து ரப்பே, மாணவர்களுக்கு நல்லடியாரில் வயிற்றில் போய் சேர்றது தௌஃபீக் செய்கிறப்பே அப்படின்னு துவா செஞ்சு வச்சு காலையில் வச்சுட்டோம். சாயந்தரம் வந்து பார்த்தா நைட்டு இதுக்கு தாலீம் முடிச்சுட்டு வந்தோம் இல்லைங்க, அந்த 9 மணிக்கு வந்து பார்த்தா கல்லாட்டம் ஆகலை. குளக்குளம்னா இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது, கல்லாட்டம் ஆகலை. ஒரு பகுதி லைட்டாக கல்லாட்டம் இருக்குது. அப்போ மசுவாசாக போச்சு. காலையில் வச்சது கல் மாதிரி ஆகலைன்னு சொன்னால் அது கெட்டுக்கிட்டு போயிருமே, என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை. அப்போ நான் வீட்டில் மஷூரா பண்ணோம். அவங்க சொன்னாங்க, பேசாமல் எல்லாத்தையும் உட்காந்து வெட்டி அரிஞ்சு வேக வச்சுட்டா அவிக்கிற மாதிரி வச்சுட்டோம்னா வீணாக போகாது. பிள்ளைங்க இன்னும் 1 வாரத்தில் வந்துடுவாங்க, அது வரைக்கும் காலை மாலை சொல்ல வச்சா ஒன்றும் ஆகாதுங்க. சரி, நீங்கேருந்து உங்களுக்கு போன 10 மணிக்கு உட்காந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து அந்த 10-12 கிலோ கறி எல்லாத்தையும் உட்காந்து அரிஞ்சு வெட்டி அரிஞ்சு 12 மணி 1 மணி ஆயிடுச்சு படுக்கிறது. சட்டியில் போட்டு வேக வச்சுட்டு தான் படுத்தோம். ஏன்னா வீணாக போச்சுன்னா அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க்கு ஒரு துண்டு கூட வீணாகக்கூடாது, ஒரு துண்டு கூட வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எல்லாத்தையும் உட்காந்து அரிஞ்சு பெரிய சட்டியில் கொட்டி கொதிக்க வச்சுட்டாங்க. இப்போ காலை மாலை கொதிக்க வச்சா போதும். இன்ஷால்லா பிள்ளைங்க இன்ஷால்லா ஒரு வாரத்தில் வந்துடுவாங்க, 6ஆம் தேதி வந்துடுவாங்க, கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அவங்க பொருள் வீணாக போகலையே. அப்போ எஜமா என்ன காட்டி கொடுப்பாங்க, சர்க்கார் நாயகம் எவ்வளோ வேணால் சாப்பிடுது, குழு வசுரம் ஹலாலானது அல்லா கொடுத்தது. ஆனால் அணுவத்தனையும் வீணாக்கக்கூடாது. சரி, 5 கிலோ கறியை போட்டு கழுகுறீங்க, கழுகி வடியை வைக்கிறதுக்கான ஒரு எண்ணத்தில் மாற்றுவாங்க. அந்த சட்டியை ஓட்ட உள்ள இதில் மாற்றுவாங்க. மாற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ட வழியாக வெளியே வந்து சின்ன சின்ன துண்டு இருக்குல்ல, கறி துண்டு, துண்டு அது வெளியே கிடக்கும் 1-2. அது கழுவும் போது நான் அதையும் விடுறதில்லை. அதுவும் ரிஸ்க் தானப்பா. அது இவ்வளோ கறியில் அது என்னங்க, அது அடிச்சுட்டு போனால் போட்டோம் அப்படி விடக்கூடாது. அலைஞ்சமா சின்ன சின்ன துகள் இருக்குல்ல, ஒரு சின்ன சின்ன துகள் அதையும் அள்ளி உள்ளே போட்டுருக்கு, அதுவும் விட பெஸ்ட்டு பண்ணுங்க. குழு சாப்பிடுங்கள், குடியுங்கள், வீண் வரையும் செய்யாது. அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் ஒரு 500-1000 பேருக்கு சோறாக்கி முடிச்சுட்டு இந்த சமையல் செஞ்ச இடத்துல போய் பாருங்கள், சாப்பாடு பகுந்த இடத்துல போய் பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. சமையல் செஞ்ச இடத்துல போய் பார்த்தா அந்த அரிசி கழுவி கூடையில் ஊற்றணும்,
அரிசி கழுகி ஊற்றுவாங்க. அந்த கழுகு இடத்துல பார்த்தா அரிசியாக கிடக்கும். அந்த கூடையிலேருந்து இப்படி தூக்கிட்டு போவாங்க. அன்னக்குண்டா, சில பேர் அன்னக்குண்டா வச்சு ஓட்ட ஓட்டே வச்சுருப்பாங்களே, சில பேர் வந்து அந்த பெரம்பு கூட வச்சுருப்பாங்க சில ஊர்களில். சில ஊர்களில் இப்போ இந்த அலுமினியத்தில் குடி வச்சு வரும், ஓட்ட ஓட்டையாக இருக்கும். அது இங்கே என்ன வச்சுருக்காங்க, ரெண்டுமே இருக்கு. அது போகும்போது கீழே சோறு நிறைய அரிசி, அதை கொண்டு போய் அதில் தட்டுவாங்க, அந்த சட்டியில் மாற்றுவாங்க. அங்கே கீழே கொஞ்சம் சிந்தும், ஒரு தட்டுவானுங்க, 10 அரிசி கீழே விடுங்க. ஆக அது கழுவுற இடத்துலேருந்து அங்கே எவ்வளோ அரிசியாக கிடக்கும். அந்த பைப்பில் கழுவுற இடத்துலேருந்து அரிசி அலசார இடத்துலேருந்து. சரி, சோறு ஆக்கி முடிச்சிட்டாங்க. அப்புறம் அள்ளி பாதியானில் போடுறாங்களே, அங்கே நிறைய சிந்தி கிடக்கும். என் ஷேഖனை வருஷம் ரபியுல் அவல்ல 2000-3000 பேருக்கு சோறாக்குவோம். ஆட்டுக்கறி அறுத்து சோறாக்கி சாணம் வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் கந்தூரி செய்வாங்க. வருஷம் செய்வாங்க. ரொம்ப காலமாக 20 வருஷம் 30 வருஷமாக செய்வாங்க. நான் பார்த்துருந்தேன். ரபியுல் அவல்ல கலஞ்சிங்களா. ஆனால் அரிசி கிளற இடத்துல சர்க்கார் எடுக்குவாங்க. கம்மியே கம்பி ஒரு அரிசி தண்ணியில் போச்சுன்னு சொன்னால் கோவம் வந்துடும், காசு தர மாட்டாங்க. அதுக்கு ஒரு முறியதை நிப்பாட்டிடுவாங்க. மொழியது நின்றுவார். அவர் அரிசி கலந்து கீழே வந்துச்சுன்னா அப்படியே எடுத்து கொட்டாவில் போட்டுருவார். எல்லாத்தையும் எடுத்து அதை கலச்சிட்டு சோலை போட்டுருவாங்க. சோறு பகிர்றதையும் சொல்லி ஒரு சோறு கீழே விழுந்தாலும் போச்சு. அவங்க பெரிய ஒரு டப்பா வச்சு தட்டு வச்சு, பெரிய தட்டு, அதில் வச்சு சோத்தை அள்ளி போடுவாங்க. சோறு கீழே செஞ்சுன்னா கடைசியில் எடுத்து அதில் நல்லா நிறையா இருந்துச்சுன்னா வாயில் போட்டுக்குவாங்க, இல்லை கழுவி எடுத்து சாப்பிடுவோம். ஒரு சோறு கிடக்காது போல. ஒரு தடவை சர்க்கார் அந்த மாதிரி சோறாக்கி பகிர்ந்துட்டு இருந்தாங்க. ஒருத்தர் அள்ளி ஒரு பீர்பாய் அள்ளி போட்டுட்டு இருந்தார். இப்போ மிஸ்கின் நானும் அள்ளி போடணும், சர்க்காரை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் நானும் அள்ளி போடணும், அந்த துவா கிடைக்கும் சர்க்காருடைய துவா அப்படின்னு ஆசையில். இது கபீர் கொடுப்பா 4.5 எங்கே சட்டியிலேருந்து அள்ளி இந்த பாதியானில் போடுறது. நான் வாங்கினேன். ஹசரத், நீங்கள் ஆலிம் ஷா அதை கூட பார்க்காம பண்டாரி வேலைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், சமையல் செய்ய சந்தோஷம். ஆனால் ஒன்று வேலைக்கு ஒரு சோறு கீழே செஞ்சாலும் என் ஃபைசான் போயிடும். இது வரைக்கும் வாங்கின துவாவெல்லாம் போயிடும். கரல் வாங்க வடை இந்த கொடுங்க வாங்குது வாங்க. அதோட சட்டியை வச்சுட்டு அந்தாங்க வந்துடுச்சு. வேற தண்ணி ஊற்றுற வேலையை பார்ப்போம், அடுத்த வேலையை பார்ப்போம்னு வந்தாச்சு. ஆனால் ஆக 2000 பேருக்கு சோறு சாப்பிட்ருப்பாங்க. நீ 2 சோறு கீழே கிடக்கிறத பார்க்க முடியாது. அங்கேயும் அனுமதிக்க மாட்டாங்க. அரிசி கிளற இடத்துலையும் சரி, சோறு ஆக்கிற இடத்துல ஒரு முறிதை நிப்பாட்டிடுவாங்க. எஜமானுடைய வாழ்க்கை எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்தாங்க சார். இங்கே இவ்வளோ சோறு, அங்கே அவ்வளோ சோறு, அனுமதியே கிடையாது. அதே மாதிரி பார்த்து சாப்பாடு வைக்கிற இடத்துலையும் எவ்வளோ வேணும் கேட்டு வச்சுக்கணுமா. சில பேர் தட்டு அடிக்கிறது, தட்டில் கறியை வச்சு சோத்தை வச்சு அப்படியே எல்லாருக்கும் அதுதான். வயசானவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க, குழந்தை பிள்ளைங்க இருப்பாங்க. இந்த வயசு பையனும் உட்காந்துருப்பார். நான் போகும்போது என் பேர பிள்ளையும் கூட்டி போயிருப்பேன், என் பக்கத்தில் உட்கார வச்சுருப்பேன். அவங்களுக்கு எல்லாம் வச்சுருப்பாங்க, அதுலேயும் அதே தட்டு தான். அவங்க 2 வாய் சிம்பாங்களா, அதிகாரில் போட்டு கொண்டு போய் எவ்வளோ வேணும் கேட்டு வை. யாருக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டு போதுமானங்க. எனக்கு கறி வேணான்னுவாங்க, தேச்சட்டி வேணான்னு சொல்லுவாங்க. சோறு போதும், 1 வாய் போதும்னுவாங்க. வேணுமோ அதில் வச்சிருக்கு. அங்கேயும் ஒரு சொட்டு கூட வீணாக்க அனுமதிக்க மாட்டாங்க செஞ்சாங்க. சாப்பிடும்போது சில பேருக்கு கறி எடுத்து பங்கும் கடிச்சிட்டு பாதி கறி வச்சுருவாங்க, அது பிடிக்காது. பீர்பாய்கள்லாம் சாப்பிடும்போது அந்த மாதிரி யாரும் சாப்பிட்டு கறி வச்சுருந்தாங்கன்னா, இதில் கொஞ்சம் எலும்பில் கொஞ்சம் கறி ஒட்டியிருக்குமா அப்படின்னு எடுத்து சர்க்கரை அதை நல்லா கறி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அவர் தட்டில் இருந்து அவர் ஒதுக்கி வச்ச குப்பையை ஒதுக்கி வச்சுருப்பாரு, அதில் கறி ஒரு எலும்பு கிடக்கும், அந்த எலும்பில் கொஞ்சம் கறி ஒட்டியிருக்கும். ஷேகன் அப்படி சாப்பிடக்கூடாதுமா, இப்படி எடுத்து நல்லா சாப்பிட்டு அது சூப் எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய மேல் பகுதியுடைய எலும்பு இருக்குது பாருங்கள், அது நொறுக்கு எலும்பு மாதிரி இருக்கும், அதை விட்டுறது, அதை கடித்து சாப்பிடணும். அது எலும்பு அது ரொம்ப அது நிறைய கேல்சியம் நிறையா இருக்காது. எலும்பு அதை கடித்து சாப்பிடணும். கடிக்க முடியாத கல்லான பகுதி இருக்கும், அதை கடிக்க தேவையில்லை.
மேலே ஒரு நொறுக்கு எலும்பு இருக்கும், அதையும் கடித்து நல்லா மெண்டு முழுங்கிடணும். அது உடம்பு ரொம்ப கேல்சியம், 100 கேல்சியம் மாத்திரை சாப்பிட்றத விட மேலான ஒரு 2 எலும்பு துண்டு நொறுக்கு எலும்புன்னு சொல்லுவாங்க, அது கடித்து நீ முழுங்குறது இருக்கு 100 கேல்சியம் மாத்திரை விட மேலானது. அது அவ்வளோ இருக்குது, சத்து அவ்வளோ இருக்குது, புரிஞ்சுங்களா? அதை கடிச்சு சாப்பிடும். அணைஞ்சுங்க 2 எலும்பு ஒட்டிக்கிட்டு இருக்கும், நடுவில் கொஞ்சம் கறி இருக்கும், அப்படி தூக்கி போட்டுருவாங்க. சக்கரை அதையும் எடுத்து சாப்பிடுங்க, நொறுக்கிறது எடுத்து எஜமா சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதை பார்த்தோன்னா மற்ற பீர்பாய்கள் அடிச்சு புரிஞ்சு தாங்க இடத்துக்கு சாப்பிடுவோம். கருவேப்பிலை போட்டிருப்பாங்க, அதில் 3 சோறு ஒட்டியிருக்கும். சரக்கா சோறு ஒட்டியிருக்குமா எடுத்து அதை பார்த்தா அத்தனை பேரும் தன் கருவேப்பிலாம் எடுத்து சூப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே ஷேகனா எப்படி வாழ்ந்து காமிச்சாங்கன்னா, ஒரு பொருள் கூட ஒரு அரிசி கூட வீணாக்காது, அந்த அவனுக்கு பொறுத்து இந்த அளவு நடந்துக்கோ. இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஷேகோடு இருந்து அந்த பழகினால நம்ம வீட்லேயும் அதே பழக்கம். பிள்ளைங்கள்ட்ட என்ன வேணால் சாப்பிடு, கறி வேணுமா சாப்பிடு, அணுவத்தனை நீ வீணாக்குறது பொறுக்காது. இப்போ அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு தட்டில் சாப்பிட்றோமே, நம்ம பிள்ளைங்க தட்டு கை கழுவினா ஒன்றுமே கலரே மாறாது, அந்த மாதிரி இருக்கும். தட்டை நல்லா வலிச்சு சாப்பிட்ருவாங்க, கையை நல்லா சூப்பிடுவாங்க. எண்ணெய் பிசு பிசு தான் இருக்கும், இந்த எண்ணெய் பிசு பிசு தெரியுமே ஒழிய. சில பேர் வீடுகளில் சாப்பிட்றாங்க ஜி, தட்டில் ஒரு கருவேப்பிலை வந்திருக்கும், அப்படியே சோத்தாண்டி வச்சிடுறது, அதில் 10 சோறு இருக்கும், ஒரு கருவேப்பிலை இருக்கும். ஒரு தக்காளி வந்திருக்கும், அப்படியே அள்ளி வச்சிடுறது, ஒரு தக்காளி இருக்கும், 10 சோறு இருக்கும். என்ன புரிச்சு சரி. இப்போ நான் பார்த்தேன், காலையில் எல்லாத்துக்கும் போண்டா வந்துச்சு. போண்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த போண்டாவுடைய தூள்கள் டப்பாவில் இருந்துச்சு. முதல்ல அள்ளி எடுத்தாங்க, மாஷா அல்லாஹ். அந்த போண்டாவோட தூள் என்ன, எல்லாம் ஆளுக்கு ஒரு போண்டா திண்டாச்சு. இந்த போண்டா உதிர்ந்த தூள் இருக்கும் பார்த்தீங்களா, அது குப்பையில் போட வேண்டியதான், பேப்பரோட சேர்த்து அப்படின்னு இல்லை. முதல்ல அத்தனையும் க்ளீன் பண்ணி எடுத்து சாப்பிட்டா, அதுதான் முதல்ல மாஷா அல்லாஹ். அதுதான் ஷேகமால்கிட்ட படித்த பாடம். அதுதான் இறை ஞானம், தஃப்சீரு, ஹதீஸு, அது குர்ஆன், அதெல்லாம் அடுத்தது, அதெல்லாம் தேவையானது தான். வாழ்க்கை பாடங்கள், எப்படி வாழ்வது, எப்படி பழகுவது, எப்படி நடந்து கொள்வது, உன்னை விட வயதில் மூத்தவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன, உன்னை விட சிறுவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன, தனியாக எஜமா சொல்லிக் கொடுப்பாங்க சர்க்காரில். யாராவது இந்த மாதிரி குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தால், சேகனே உங்கள் பையனா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ரொம்ப அருந்தவாளாக இருக்கிறானே அப்படின்னு டகப்பம் பண்ணுறாங்க, நம்மளை வந்து அப்படி சொல்லுவாங்க சர்க்காரில். எஜமா யார் வந்தாங்கன்னா இளவரசரான்னு கேட்பான். இளவரசரான்னு அர்த்தம் என்ன, நீங்கள் ராஜா அவர் மகன் அர்த்தம். அவர் கண்ணியமா இளவரசரா, அல்ஹம்துலில்லாஹ். மகன் உங்கள் மகனா, நீ பெத்த பையனா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. யாராவது மகன் வயசுனா யாராவது குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தால் இளவரசரா, மாஷா அல்லாஹ் வாங்க சார் கேட்கன்னு அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களும் ஷேகனை ஒரு தடவை ஒரு தம்பி இவ்வளோ பெரிய ஒரு 8 வயசு பையன் இருக்கும், ஒருத்தவங்க கூப்பிட்டு வந்தாங்க. தாலீம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு சொக்கனார், படுக்க வச்சுக்கோங்க மடியில் அப்படின்னு சொன்னாங்க. அவர் மடியில் படுக்க வச்சுக்கிட்டார், அப்படி கீழே போட்டார். தாலீம் முடிஞ்ச உடனே அவர் எந்திரிக்கக்கூடிய மனிதர் அப்படியே அவர் தூக்குனார். அவருக்கு ஆலிப வயசு தான், ஒரு 7 வயசு 8 வயசு பையன் இருக்கும், அப்படி தூக்குனார். சொல்லும் வேணுமா தூக்காது, அதை எழுப்பி விட்டு உஷாரான பின்னாடி நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகணும். எதுக்கு எப்படி சொன்னாங்கன்னு விளங்கலை. அதாவதுமா இப்படியும் 7 வயசு பையன் சொன்னால் 20 கிலோ இருக்குமா இல்லையா, நாம் உட்காந்துருந்துட்டு டக்குன்னு அந்த வெயிட்டு தூக்கணும், நம்ம இடுப்பு பிடிச்சிக்கு சில நேரம். நம்ம கை குழந்தைய தூக்கி அந்த கை குழந்தைய தூக்குறது வேறு விஷயம். ஒரு 25 கிலோ வெயிட்டை நம்ம குனிஞ்சு இப்படி தூக்கினா நம்ம இடுப்பு பிடிச்சிக்கும், வளைஞ்சுங்களா. அது ஒரு காரணமாக இருக்கலாம், அதுவும் காரணம் தான். டக்குன்னு தூக்கக்கூடாது, அவளுக்கு எழுப்பி விட்டு கொஞ்சம் நிதானம் வந்த பின்னாடி நடத்தி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. அப்படி அது காரணம் இருக்கலாம். அல்லது நம்ம தூக்கும்போது பையன் திடீர்னு துள்ளி கை விட்டு கீழே விழுந்தான்னு சொன்னான். ஆனால் ஒரு அளவு தான், நான் ஒரு 10 கிலோ வயசு வரைக்கும் பிள்ளைங்க 10 கிலோ, ஒரு 4
3 வயசு 4 வயசு தூக்கலாம், அதுக்கு மேலே தூக்கக்கூடாது. நமக்கும் மனிதன் அதிக வெயிட்டு தூக்கி பழக்கம் இல்லை நமக்கு அப்படின்னா இது பிடிச்சிக்கும், டக்குன்னு எந்திரிக்குமே பிடிச்சிக்கும், உட்காருமே பிடிச்சிக்கும், கஷ்டம் தான். ஆனால் அந்த மாதிரி அதிகமாக அழகாக சொல்லுறேன். அது அவருக்கும் விஷயம் சர்க்கார் நாங்கள் சின்ன சின்ன விஷயத்தையுமே சொல்லுவேன். ஒரு தடவை சர்க்கார் தர்பாரில் உட்காந்து தாலீம் கேட்டே உட்காந்து என் முகம் முழுசும் சர்க்காரை பார்த்துட்டே இருக்கு. என்னை அறியாமல் சம்மணம் போட்டு உட்காந்தோமா, இந்த கால் பெருவிரல் காலுடைய குதிங்காலில் சில மொத்தமான சதை இருக்கும், அது நோண்டு வந்துடுங்களா சில பேர் பழக்கம். உட்காந்துக்கிட்டு இங்கே நம்ம அங்கே தான் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம அறியாமல் நம்ம கை வந்து இங்கே எதை தூக்குப்பா, காலை தூக்குப்பா, இந்த இங்கே நோண்டிகிட்டு இருப்போம். இந்த சுற்றி இருக்குமேம்மா கால் வெடிப்பு, பித்த வெடிப்பு இருக்கும்ல, அதை வந்து மெதுவாக நோண்டிக்கிட்டே உட்காந்துருப்பான் சார். அது நம்ம கவனமே அதை பிச்சு எடுத்துகிட்டு வரணும். நினைஞ்சுங்களா, அதை பிச்சு எடுத்துகிட்டு இருப்பான். அந்த மாதிரி மிஸ்கின் உட்காந்துக்கிட்டு அடம் கேட்டு இருக்கு. அவன் நான் கவனிக்கிறாரு, சிந்தனையே இல்லாமல் போயிட்டுருக்கு, சிந்தனை முழுசும் பயானில் இருக்குது. அது அப்போவத்தை அதை பிக்கக்கூடாது அதை அப்படின்ட்டாங்க. அது பிக்கக்கூடாது, தேய்ச்சி கழுவுனா போயிட்டாங்க, பிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதுக்கு பின்னாடி தான் எனக்கு விளங்குச்சு. ஏன்னா சில நேரம் அதை பிக்கிறோம், அது வந்து ஒரு சில துணுக்கு மாதிரி சதை இருக்கும், ஒரு தோல் அது வெளியே நீட்டிகிட்டு இருக்கும். அதை நீ பிச்சு எடுக்கும்போது அது போய் வேறு சதையும் சேர்த்து பிச்சிடும், ஒட்டிகிட்டு இருக்க சதையும் பிச்சிடும். பிச்சுனா புண்ணாயிடும், நிலம் 4 நாளைக்கு வலிக்கும், ரத்தம் வந்துடும் சரிங்களா. சில அது பிச்சது ரத்தம் வந்துடும். நகம் கொஞ்சம் துருக்கிட்டு இருக்கும், அதை பல்ல கடிச்சு இழுப்பணும்னு சொல்லிட்டு அது போய் நல்லா இருக்கிற சதையும் சேர்த்து கிழிச்சு விட்ரும். கிழிச்சு விட்டு இந்த மூளையில் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ரத்தம் வரும், வலிக்கும் சரிங்களா. அதனால அதை செய்யக்கூடாதுன்றாங்க சார். காலை தேய்ச்சி கழுவுனா அதை பிச்சு எடுக்கக்கூடாது. எதை கால் நகங்களை, கை நகங்களை பல்ல கடிச்சு எடுக்கிறது, கையில் பிச்சு எடுக்கிறது கூடாது. கை நகை வெட்டிட வேண்டியது. இன்னொன்று அந்த பழக்கம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், சும்மா இருக்க கை எங்கே போனாலும் நோண்டிக்கிட்டே இருக்கும், எங்கே போனாலும் காலை போட்டு நோண்டிகிட்டே வந்துருக்கும். ஒரு பழக்கம் ஏற்பட்ட பிரச்சனை. ஒரு சில பேருக்கு ஒரு பழக்கம், சில பேருக்கு மூக்கு நோண்டுறது ஒரு பழக்கம், எல்லாரும் முன்னாடி உட்காந்து நோண்டிட்டு இருப்பாங்க. மூக்கு சுத்தம் செய்வது மார்க்கம் காட்டி கொடுத்த வழிமுறை. ஒலு செய்யும்போது இடது கையுடைய சுண்டு விரலை கொண்டு மூக்கை சுத்தம் செய்யுங்கள். மூக்கு சுத்தமாக தான் இருக்குங்க, ஒன்றுமே இல்லைன்னாலும் செய்யணும், சுண்ணத்துக்காக. மூக்கு சுத்தமாக தான் இருக்குது, மூக்கில் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் தண்ணி செலுத்திட்டு மூக்கில் விரல் சுத்தமாக இடது கையுடைய விரலை விட்டு சுத்தம் செய்வார். ஒது செய்யும்போது சுத்தம் செய்வதற்கு மார்க்கம் கட்டுப்படுத்துறது. சில உதவி செய்யும்போது சுத்தம் பண்ணுறது இல்லை. ட்ரெஸ் எல்லாம் உட்காந்துருக்கும் போது எல்லாத்த முன்னாடியும் மூக்க நோண்டிக்கிட்டோம், அது சரி. சும்மா அடிக்கிறது பிரச்சனை, அது வேறு விஷயம் இல்லைங்க. எல்லோரும் செய்வாதான் செய்வாங்க. மனிதர்களுக்கு ஒரு நிமிஷம் கூட சும்மா உட்காந்துருக்க முடியும், அசையாமல் ஒரு நிமிஷம் உட்கார சொல்லுங்கள், அதை விட தண்டனை எதுவுமே கிடையாது. அதுவும் அல்லாஹ் அந்த இரத்த ஓட்டங்கள் ஏற்படுவதற்கு அல்லாஹ் கொஞ்சம் வழிமுறை தான். நீ அசையாமல் அப்படியே 10 நிமிஷம் உட்காரு, 10,000 ரூபா தரணும். இதுவும் எல்லாம் சேர்ந்து ஒரு அருள் தான், ரத்த சர்க்குலேஷனுக்காக அணைஞ்சிங்களா. அது சாதாரணமாக இப்போ பார்த்தாலும் சொரிஞ்சிட்ருக்கிறார் சபைகளில், மூக்க நோண்டிகிட்டு இருக்கிறார். பிறர் எதை அருவருப்பாக செய்கிறாங்களோ, நீ மூக்க நோண்டிட்டு முசாஃபா செஞ்சு அவர் வேணாங்க, முசாஃபரா வேணாம். அப்போ அதையும் தவிர்த்து கொள்ள வேண்டியது. பிறருக்கு மூக்க நோண்டு பல்ல நோண்டுறது, அவர் முசாஃபா செஞ்சு கேட்கிறவர் சோப் போட்டு அணைஞ்சுங்களா. அது சரி. நம்ம ஷேகுமார்களுக்கு ஷேகநாயகம் வாழ்ந்தாங்களே, அவங்க கூட இருக்கும்போது அல்லாஹ்வுல நீ போய் நல்லடியார்னு சேர்ந்து இரு அப்படின்னா 24 மணி நேரமும் உன்னுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதை ஒன்று ஒன்றா எதுமா வந்து ரொம்ப படிச்சிருக்கோம் சார், சொல்லி கொடுக்குறோம்.
குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நீ பார்க்க முடியாத விஷயங்கள் அவங்களுடைய சுஹபத்தில் நீ பார்க்கலாம். அதனால தான் அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள், வகூனூ மஅஸ் ஸாதிகீன், நல்லடியார்களோடு நீங்கள் சேர்ந்திருங்க அப்படின்னு சொல்றாங்க. பிறரை கண்ணியப்படுத்துறது என் ஷேகநாயகம் மாதிரி யாரையும் பார்க்க, சாதாரண ஆட்கள் வந்தாலும் அவ்வளோ கண்ணியப்படுத்த, யாரையுமே எடுத்தெறிஞ்சு பேச மாட்டாங்க, எகத்தாளமாக பேச மாட்டாங்க, அரைஞ்சுங்களா பேசவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு வயசு பிள்ளையை கூட்டிக்கிட்டு, நானும் இருந்தோம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாவா, என்னம்மா இது வைசி பாவா நீங்கள் தானா, உங்களை பார்க்க தான் வந்தேன். நான் என்ன செய்தி சொல்லுமா, நான் ராமநாதபுரத்துலேருந்து வர்றேன், என்ன என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், துவா செய்கிறதுக்காக வேண்டி கேட்டேன், உங்கள்கிட்ட போய் துவா செஞ்சால் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும்ட்டாங்க. யார் கூடமா வந்தீங்க? அந்த பாட்டி தன் பேத்தி கூட்டி வந்திருக்கு. பேத்திக்கு வயசு பிள்ளை, கல்யாணம் முடிக்க வேண்டிய வயசு பிள்ளை 20 வயசு இருக்கணும். அந்த அம்மாவுக்கு அந்த பாட்டி 60-70 வயசு இருக்கும்போது தெரியும். உங்க கூட யாருமா வந்தாங்க? நாங்கள் 2 பேரும் தனியாக. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? ஆண் துணை இல்லாமல் அவ்வளோ தூரம் 5 பஸ்ஸு 6 பஸ்ஸு மாறி அவ்வளோ தூரம் காலையில் போட்டு மதியானம் வரைக்கும் எப்படிம்மா நீங்கள் வரலாம்? ஆண் துணை எல்லாம் வரலாமா? வயசு பிள்ளையை கூட்டிக்கிட்டு எத்தனை பஸ்ஸு மாறி எத்தனை பஸ்ஸு வந்து, ரொம்ப பெரிய தப்பு. மார்க்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்கள் துணை இல்லாமல் பெண்களை வெளியே செல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி எவ்வளோ அது ஆபத்தானது. சரி, பாட்டிக்கு அவசரமாக சுய தேவைகள் வந்துச்சு, 1க்கு 2க்கு வந்துச்சு, போகிறாங்க. போய்ட்டு எங்கே நீ பட்டி போங்க, பாத்ரூம் வெளியே நீ பட்டி போவாங்க, தனியாக நிற்கும். அந்த அம்மா போயிட்டு வெளியே வர்ற வரைக்கும் பஸ் ஸ்டாண்டில் அந்த பிள்ளைக்கு என்ன பாதுகாப்பு? ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? அதாவது என் வீட்டுக்கு வர்றீங்க 4 பேர் என்ன சொல்லுவாங்க? அந்நிய பெண்கள்லாம் துணை இல்லாமல் வீட்டுக்கு வர்றாங்கன்னு என்னை குறை சொல்லுவாங்க இல்லையா? இதை செய்யலாமா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி தேடி வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு எப்படி நடந்துக்கணுங்கிற முறையை சொல்லிட்டாங்க. அதுக்கு இப்போ உள்ளே போங்க, அம்மா பிராணியமாக இருக்கிறாங்க, என் துணைவியாக இருக்கிறாங்க, போங்கன்னு சொல்லி உள்ளே அனுப்பிச்சுட்டு அவர் சொன்னாங்க, இப்போ என்னென்ன வேணும் அவங்க செஞ்சு காலையில் வந்திருப்பாங்க, சாப்பிட்டாங்களா கொண்டாங்களா எல்லாம் உணவுலாம் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. பேரப்பரையிட்ட அவர் போய் வந்து அவங்களுக்கு கவனிக்க சொன்னாங்க. பிராணியம்மா கவனிச்சுக்குவாங்க, அவங்க போய் சாப்பிட்றதுக்கு என்ன ரெஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் சரக்கா தண்ணி ஊற்றி கொடுத்தாங்கன்னு வைங்க. அவங்களுக்கு நடந்து கொண்ட முறை ஏன் இப்படி செஞ்சீங்க, ரொம்ப தப்பு. இனிமேல் இந்த மாதிரி வரக்கூடாது, எப்போ வருவதாக இருந்தாலும் ஒரு ஆண்கள் துணையோடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிங்களா. அவங்களுக்கு ஒரு இதுவும் கவனிக்கிறாங்க பாருங்கள். அவங்க தேடி வந்துட்டாங்க, ரொம்ப ரெஸ்ட் எடுத்துங்க, முகம் கழுவிக்கிங்க, 10 மணி சாப்பிடுங்க, அப்புறம் மற்றது பேசிக்கலாம், முதல்ல சாப்பிடுங்க, என்ன சாப்பிடுங்க, அவ்வளோ தூரம் வந்துருக்கு, என்ன சாப்பிட்டீங்க, இப்போ முதல்ல அந்த அது சாப்பிடுங்க, அதுக்கு பின்னாடி மற்றது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு வச்சாங்க. இப்போ இந்த மாதிரி அவங்க எப்படி நடந்து கொள்கிறார்கள், இந்த மாதிரி பழகிறாங்க ஒவ்வொருத்தருக்கையும், இது எப்படி அவங்களுடைய முறை இருக்குது, சர்க்கார் வாழ்ந்த முறை அப்படிங்கிறது ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். வாழ்க்கை என்பது வெறும் சம்பாதிக்கிறது சாப்பிட்றது மட்டும் இல்லை. உன்னை நினைப்பவர்கள், நீ எத்தனை வருஷத்துக்கு நீ மூத்தா போய் 10 வருஷம் கழிச்சாலும் உன் நினைப்பவர்கள் உன்னை அவர் கண்ணியமான மனிதர்கள், என்ன ரொம்ப பிரியமாக இருப்பார். இன்னும் சொல்ல போனால் எங்கள் சேகநாயகத்துக்கு ஒரு 10,000 முறிவு இருக்கான்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு முறிவும் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால், என் மேலே என் சேகநாயகம் எப்படி அன்பு காமிச்சாங்களோ வேறு யார் மேலேயும் காமிச்சாங்க, அவ்வளோ என் மேலே பிரியமாக இருந்தாங்க. அப்படின்னா எப்படி நடந்திருப்பாங்க பாருங்கள். ஒருத்தட்டையும் யாரை கேட்டாலும் அவங்க தனியாக அவங்க பேச சொன்னால், பயணம் செய்ய சொன்னால் என்ன சொல்லுவாங்க, என் மேலே சர்க்காருக்கு தனியே ஒரு பிரியம், தனியே உயிராக இருப்பாங்க, என் மேலே ரொம்ப முகப்பத்து அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்குமே அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க அந்த வடையை கொடுங்கம்மா, கொடுங்க. ஒவ்வொருத்தருக்குமே அப்படி தனிப்பட்ட முறையில் அன்பு கேட்டாங்க. ஒரு விஷயம் சேகநாயகத்தில் நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அழிஞ்சுங்களா, அதை நாங்கள் மறந்துருந்தாலும் எதுவுமே மறக்க மாட்டாங்க. நாங்கள் கூட மறந்துடுவோம், சர்க்கா மறக்க மாட்டாங்க. அது கேட்டு அந்த விஷயம் பரிபூர்ணம் அவர் சொல்கிறார், பரிபூர்ணம் அடைகிற வரைக்கும்
உதாரணமாக நான் சொல்கிறேன்னு வச்சேன், எங்கள் அக்கா பையனுக்கு இந்த உடம்பு சரி டாக்டர்கிட்ட போயிருக்கோம் சர்க்கார், துவா செய்யுங்க துவா செய்ய சொன்னாங்க அக்கா அப்படின்னு சொன்னேன் சார். அங்கே அல்லா தலை லேசாக்கி வைப்பாம்மா, அல்லா முஸ்பியா ஷிஃபா ஷிஃபா இல்லை சொல்லணும். அங்கேயே துவா செஞ்சு ஊதுவாங்க சர்க்கார் ஃபைசல் நாயகம் ஊதிட்டு முடிஞ்சுங்களா. மறுமுறை நான் சந்திக்க போனால் முசாபான செஞ்சுட்டேன், அக்கா பையன் நல்லா இருக்காருங்களா. நான் மறந்துருப்பேன் இந்த செய்தியை. சர்க்கார் விட மாட்டாங்க, அக்கா பையன் உடம்பு நல்லா இருக்காரம்மா, ஹாஸ்பிட்டல் கூட்டு என்ன சொன்னாங்க, நல்லா இருக்கார் சர்க்கார், நல்லா இருந்ததில்லை. என் தங்கச்சி மாசமாக இருக்குது சர்க்கார், துவா செய்ய சொன்னாங்க. சொல்லிவிடுவாங்கல்ல, மாசமாக இருக்கு எனக்கு சர்க்கார்கிட்ட போனால் எனக்காக துவா செய்ய சொல்லுங்க அப்படின்னு. தங்கச்சி மாசமாக இருக்குது சர்க்கார், உங்களுக்கு சொல்லி துவா செய்ய சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சலாமத்தா ஆஃபீத்தா குழந்தை பிறகு தௌஃபீ செய்வானாங்க துவா செஞ்சுருவாங்க. மறுதடவை போனால், ஏம்மா தங்கச்சி மாசமாக குழந்தை பிறந்துச்சம்மா, நல்லா இருக்காம்மா குழந்தை, நான் மறந்துருப்போம். அதை அவங்க ஞாபகம் வச்சு சர்க்கார் நாயகம் அதை கவனமாக கேட்பாங்க, எப்படிமா இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்களா, ஆஃபீஸாக இருக்கிறாங்களா, ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்பாங்க. இது ஷேகுமாருடைய உயர்ந்த பண்பாடு, அதோட மறந்துடுறது இல்லை. அதாவது என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு, ஒருத்தவங்க உங்கள்கிட்ட துவா செய்ய சொல்லிட்டா அந்த நேரத்தில் மட்டும் துவா செய்யக்கூடாது, உனக்கு எப்போவெல்லாம் ஞாபகம் வருதோ துவா செய்யும். விளைஞ்சா இல்லைங்களா. நேற்று துவாவில் உட்காந்து கேட்டே உட்காந்து, யா அல்லாஹ் இன்ன நபர்கள் இன்னென்ன காரணத்துக்காக என்கிட்ட சொன்னாங்க, அப்புறம் ஒருத்தர் பேரை சொல்லி அல்லாஹ் அவங்களுக்கு ஷிஃபாவை கொடு, இவருக்கு திருமணம் தௌஃபீக் செய்ய, அவங்களுக்கு குழந்தை பேருக்கு துவா செஞ்சாங்க. யாரெல்லாம் ஞாபகம் வருதோ, யாரெல்லாம் சொல்லி ஞாபகம் வந்துச்சோ அத்தனை பேருக்கும். இது ஷேகுடைய பண்பாடு. பேர் சொல்லி கேட்பாங்கம்மா, யா அல்லாஹ் அப்துல் காதர் நானா இருக்காங்களே, அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொன்னாங்க ரப்பே, நீ கருணையால் ஆம்பளை பிள்ளை கொடுத்த ரப்பே. யா அல்லாஹ் இந்த மாதிரி கதீஜா பீவி அவங்களுக்கு பிரசவம்னு சொன்னாங்க ரப்பே, பிரசவத்தை லேசாக்கி ரப்பே. யா அல்லாஹ் ஆயிஷா பீவிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க, பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்து நல்லபடியாக கூட்டிகிட்டு வர்றது, இப்படின்னு ஒவ்வொரு பேராக சொல்லுவாங்க சர்க்கார் நாயகம். எதுமா சொல்கிறாங்க, இப்படி கேட்குறதும் இபாதத் தான். யார் பை நீங்கள் இப்படி கேட்குறதும் இபாதத் தான் பை. நீ தொழுகிறது எப்படி இபாதத்து, சலவாத்து ஓதுறது இபாதத்து. நீ நினைக்கலாம் இந்த 10 பேர் பேரை சொல்லி அவங்களுக்காக துவா செய்கிற நேரத்தில் 10 சலவாத்து ஓதலாம். சலவாத்தும் இபாதத் தான். நம்ம இடத்துல யார் துவா செய்ய சொன்னாங்களோ அவங்களுக்கு நம்ம துவா செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் இபாதத் தான். புரிஞ்சுங்களா. நீ செஞ்சு பாருங்களேன், ரொம்ப பெரிய சந்தோஷமும் வரும். அது நீ உங்களுக்கு துவா செய்தால் ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை விட ஒரு சகோதர முஸ்லிமுக்கு நீங்கள் துவா செஞ்சால் அவ்வளவு சந்தோஷம் கொடுப்பான். 2 காரணம். ஒரு காரணம் என்ன, பெருமானம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் நமக்காக செய்யக்கூடிய துவாக்கள் கபூல் ஆகலாம், ஆகாமல் இருக்கலாம். எல்லாம் நினைத்தால் ஏற்றுக்கொள்ளலாம், எல்லாம் நினைத்தால் ஏற்றுக்கொள்ளாது இருக்கலாம். ஆனால் ஒரு மூமினான மனிதர் இன்னொரு மூமினான மனிதருக்கு தஹரில் கைபி, அவர் இல்லாத நேரத்திலே, அவர் காணாத இடத்திலே, அவர் பார்க்காத இடத்திலே அவருக்காக துவா செய்கிறாங்களே, அந்த துவாவை அல்லாஹ் மறுப்பது இல்லைன்றாங்க. அல்தாஹ் சொல்றாரு, என் கடையில் பறக்கத்துக்கு துவா செய்யுங்க, அல்லாஹ் பறக்கத் செய்வான்னு சொல்லிட்டேன். இது நேரடியாக சொல்கிறது. இப்போ நான் லுஹர் தொழுவு போயிட்டேன், அல்தாஹ் வீட்டுக்கு போயிட்டாங்க, நான் லுஹர் தொழுகிறேன். தொழுது முடிச்சுட்டு யா அல்லாஹ் காலையில் அல்தாஃப் சொன்னாங்க கடைக்கு பறக்கத்துக்கு துவா செய்ய சொல்லி, அவங்களோட துவா கபூல் செஞ்சு தரப்பே, அவங்க பக்கத்தில் பறக்கத் செய்ய அல்லாஹ். யாரெல்லாம் காலையில் அரஃபாத் மூல சொன்னாங்க, அவங்க பிள்ளைக்கு இந்த மாதிரி பரீட்சையில் பாஸ் பண்ண சொல்லி துவா செய்ய சொன்னாங்க, பரீட்சைக்கு பாஸ் பண்ண வச்சிடல அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா. இந்த துவாவை அல்லாஹ் மறுப்பது இல்லை என்று சொன்னாங்க. என்னம்மா மறைவான ஒருவனுக்கு செய்யக்கூடிய இந்த துவாவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கிறான். இது ஒரு காரணம், அல்லாஹ் துவா கபூல் செஞ்சுக்கிறான். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன, இவங்க அஸ்ரஉ துஆ இஜாபத்தன்,
துவாக்கள் அல்லாஹ்தால உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய துவாவாகிறது. இப்போ இந்த ஹதீஸ் அபூதாவுதில் வருது. இப்னுல் முஃப்லிஹ் அப்படிங்கிறவங்க ரிவாயத் செய்கிறாங்க. யார் வர ரிவாயத் யார்? அபூதாவுதில் வருது. புகாரி இமாம் அதபுல் முஃபரதில் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறாங்க. அஸ்ரஉத் துஆஇ இஜாபத்தன், எல்லா இடத்துல விரைவாக கபூல் செய்யக்கூடிய துவாவாகிறது. தஅவத்து காயிபின் லி காயிபின், ஒரு சகோதர முஸ்லிம் அவர் பார்க்காத இடத்தில் அவருக்காக துவா செய்யும். மறைவான ஒருவர் மறைவான ஒருத்தருக்கு செய்யக்கூடிய துவா. ஏன்னா நேரடி துவாவில் கூட அது ரியா கலந்துருக்கலாம். நிஜமாக சொல்கிறாங்க, உடம்பு சரியில்லை துவா செய்யணும், அல்லாஹ் அவங்களுக்கு பரிபூர்ண ஆஃபீஸ் சலாமத்தை கொடுப்பாமான்னு சொல்கிறேன். இது நேரடியாக செய்யக்கூடிய துவா. சொல்லிட்டாங்க, அவங்க மெட்ராஸ் போயிட்டாங்க, நீங்கள் யாரில் அரசு மூலம் சொன்னாங்க வயிற்று வலின்னு சொன்னாங்க, நல்லா காப்பாற்றுவாங்க. வாழ்நாள் வயிற்று வலி வர நல்லா பார்த்துக்கலாம். வயிற்று வலின்னு சொன்னாங்க, அப்படியே பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்து ஆஃபீஸ் சலாமத்தா கொடுத்து நல்லபடியாக வேலைக்கு போய் ஆஃபீஸ் செய்கிறப்பே அல்லா கருணையால் நீ பாதுகாத்துக்கிறப்பே அப்படின்னு சொல்லி நம்ம அவர் இல்லாத நேரத்தில் எத்தனை முறை துவா செய்கிறோமோ அல்லா உடனே கபூல் செய்யலாம். இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டால் ஹதீஸ்ல வருது, நீ ஒரு சகோதர முஸ்லீமுக்கு துவா செய்தால் உனக்கு 70 மலக்குகளை நியமித்து அல்லாஹ் ஜல்ல தாலா அவங்க உனக்காக துவா செய்கிறாங்க. வழக்க மிசுலு தாலிக்க, வழக்க மிசுலு தாலிக்க, வழக்க மிசுலு தாலிக்க, உனக்கும் அதே மாதிரி திரட்டும் அல்லாஹ், உனக்கும் அதே மாதிரி திரட்டும், உனக்கும் அதே மாதிரி திரட்டும். இது அபி தர்தா ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் ஷரீஃபில் ரிவாயத்து. சமிஅ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் மாமின் அப்தின் முஸ்லிமின் யதுஉ லி அஹீஹி பி ظஹரில் கைபி இல்லா காரல் மலக்கு வலக பி மிஸ்லின் வலக பி மிஸ்லின் வலக பி மிஸ்லின். தஅவத்துல் மர்இல் முஸ்லிம் லி அஹீஹி பி ظஹரில் கைபி, ظஹருல் கைபி முஸ்தஜாபத். ஒரு மூமினான சகோதரன் தன் மூமினான சகோதரனுக்கு அவன் பார்க்காத இடத்திலே துவா செய்தால் இந்த துவாக்களை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கிறான். இந்த ரஹ்சிஹி மலக்குன் முவக்கலும், அவருடைய பக்கத்திலேயே ஒரு மலக்கு அல்லாஹ் தஆலா சாட்டிடுறான். குல்லமா தஆலி அஹீஹி பி கைரின், தன் சகோதர முஸ்லிமுக்கு நல்ல விஷயங்களை ஒரு துவா செய்யும் காலமெல்லாம் காலல் மலக்குல் முஅக்கிலு பிஹி, அவருக்கு சாட்டப்பட்ட மலக்கு சொல்லுவார், ஆமீன், உன் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வலக்க பி மிஸ்ல், உனக்கும் அல்லாஹ் இதே மாதிரி தருவானாக, உனக்கும் அல்லாஹ் இதே மாதிரி தருவானாக என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒரு ரிவாயத்தில், இன்னும் சில ரிவாயத்துகளில் நான் பார்த்துருக்கேன். அவுகமா கார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 மலக்குகளை சாட்டிடுறாங்க. 70 பேரும் துவா செய்வாங்களாம், உனக்கும் அல்லாஹ் அதே மாதிரி தரட்டும். இப்போ யோசிங்க, யா அல்லாஹ், இப்போ உதாரணத்துக்கு யா அல்லாஹ் நீ எனக்கு சம்பளம் அதிகமாக கொடுன்னு நான் கேட்குறேன். துவா ஏற்றுக்கொள்ளப்படலாம், ஏற்றுக்கொள்ளப்படாத இருக்குது. இல்லை இவருக்கு கஷ்டப்படுறேன்னு சொன்ன சம்பளம் அதிகமாக கொடு, வருமானத்தை அதிகமாக்குன்னு துவா செஞ்சால் நான் செஞ்சது ஒரு துவா, அதுவும் கபூல். எனக்கு 70 மலக்குகள் துவா நிச்சயமாக கபூல் செய்வான். ஒருத்தருக்கு 70 வாட்டி உன்னை நோக்கி கபூல், யாரெல்லாம் இவருக்கு அதிகமாக்கு, இவருக்கு அதிகமாக்குன்னு துவா நம்மளை நோக்கி வருது. அதனால இந்த இன்பத்தை விளங்கிட்டா நீங்கள் மிகுதமாக உங்களுக்கு துவா செய்ய மாட்டீங்க, ஒவ்வொரு தொழுகையும் எல்லாரும் முஸ்லீமுக்கும் துவா செய்வீங்க. ஏன்னா அதுக்கு மேலே உனக்கு துவா செய்யணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு பிள்ளை இல்லை, யாரெல்லாம் எடுத்து வீட்டுக்காருக்கு பிள்ளை இல்லை, அவருக்கு பிள்ளை கொடுத்துரு, யாரெல்லாம் அந்த 3வது வீட்டுக்காருக்கு பிள்ளை இல்லைன்னு துவா செய்யும், அவருக்கு பிள்ளை கொடுத்துடலாம் துவா செய்யுங்க. 70 மலக்கள் இவருக்கு கூட அல்ல, இவருக்கு கூட அல்ல, இவருக்கு கூட துவா செய்ய ஆரம்பிச்சு. இந்த ரகசியத்தை விலைங்க சேகமானுடைய பழக்கம் தான். யாருக்கான துவா இலவசம், காசு கொடுக்கணுமா? துவா செய்யறதுக்கு என்ன 10,000 செலவு பண்ணுங்க, இலவசமாக கேளுங்க, இலவசமாக நன்மையை பெற்றுக்குங்க. இன்னவர் என்று தெரிய வேண்டிய அவசியம். அன்னைக்கு பார்த்தேன், வண்டி கவிழ்ந்து 2 பேர் மௌத்துன்னு வந்துருந்துச்சு. யாருன்னு தெரியல, பேர்லாம் கூட பார்க்கல, அவங்க பேர் தெரியல, அத்தா பேர் தெரியல. யாரெல்லாம் அவரோட கபரை சொர்க்க பூஞ்சொலி ஆக்கிற இந்த மூமினான மக்களுடைய அவன் குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலை கொடு, அவன் குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலை கொடு, அப்படியே ஆஃபீஸ் சலாமத்து கூட யாரெல்லாம் அந்த மாதிரி விபத்துகளுடைய எங்களையும் நீ பாதுகாத்துக்காரா உடனே துவாசை. நேற்று அல்தாஹமலை சொன்னாங்க, எனக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான் வந்து வீட்டை சொல்லிகிட்டு இருந்தேன், அல்லாஹ் நமக்கு செஞ்ச நியமத்துக்களை நம்ம மறந்துடுறோம். அண்ணன் சேரில் உட்காருங்க, நிஜமாண்ணே சேர் போட்டு உட்காருங்க. அப்பா சஃபான் நீ உட்காரு, ஒரு 4 சேர் எடுத்து கொடுப்பா, பெரியவங்க சேரில் உட்காரு. நேற்று நிஜமாக சொன்னாங்க, ஈது பெருநாள், பக்ரீத், ஹஜ்ஜு பெருநாளுக்கான எல்லாம் கிளம்பி
ஈதுகாக வந்துட்டாங்க. வீட்டில் ஒரு சிறுவர், இல்லை பல்லவட்டியில் 6 வயது சிறுவர் பன்னு சாப்பிட்டாராம். பன்னு தொண்டையில் அடைச்சிருச்சு. அங்கனே மூத்தா போயிட்டார். மூத்த போனால் வீட்டு ஹஜ்ஜுக்கு பெருநாள் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்தால் வீடு அல்லோல கொள்ளோலம். என்ன சந்தோஷமாக அன்றைக்கு பெருநாள் கொண்டாட அவங்க சென்று இருப்பார்கள். நிலைமை என்ன ஆச்சு? இது வீட்டில் மோலா சொன்னாங்க, அல்தாஃப் மோலா, கண்ணீர் வந்துச்சு. அல்லா அல்லா பாதுகாத்துக்கிறப்பே, அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குறப்பே, ஜி அந்த குடும்பத்தாருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுயா அல்லா. அல்லாஹும் அஜிர்ஹும் ஃபீ முசீபத்திஹிம் ஹாதா வஹலுஃபும் கைரம் மின்ஹு. யா அல்லாஹ், அந்த சோதனையில், இதுவும் அல்லாஹ்வுக்கு நடக்கிற ஒரு சோதனை தான், இந்த சோதனையில் அவர்களுக்கு ஒரு அவர்களுக்கு நிறந்த கூலியும் மன அமைதியும் சபரியும் கொடுறப்பே, இதை விட சிறந்த ஒன்றை அவர்களுக்கு நீ கொடுத்துடல. அல்ல ஒரு ஒன்று நீ அவங்களுக்கு கொடுத்த ஒரு நேமத்தை நீ எடுத்துக்கிட்ட, அதை விட சிறந்த நேமத்தை இன்னும் சாலிஹான நல்ல பிள்ளைகளை அந்த குடும்பத்துக்கு நீ கொடுடல்லா, அவருடைய அந்த மனக்கவலைகளை நீக்கிறல்லா அப்படின்னு துவாவும் செய்யணும். நான் வீட்டில் சொல்லிட்டு சொன்னேன், அல்ல யோசிச்சுப்பார், நம்ம வீட்லேயும் குழந்தைங்க இருக்கிறாங்க, எல்லாம் நம்ம எல்லாரையும் ஹயாத்தாக வச்சு சலாமத்தாக வச்சு ஆஃபீத்தாக வச்சு இந்த பெருநாளை கொண்டாட நசீபாக்கினானே. இல்லைன்னா பெருநாள் மாதிரி இருக்குமா? எல்லாரும் ரெடி, ஆடெல்லாம் வாங்கி கட்டியிருக்கு, ஆடை அறுக்க போகிறோம், இன்றைக்கி பிரியாணி ஆக்குவோம், சந்தோஷமாக இருப்போன்ற நேரத்தில் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நம்ம கதி என்ன ஆகும்? அப்போ அல்லாவோட நேமத்தின என்னங்க, அல்லா எனக்கு ஒன்றும் செய்யலை, என்ன ஒன்றும் செய்யலைங்கிற நீ, இதெல்லாம் சாதாரண நேமத்தா? இன்றைக்கு உங்கள் வீட்டில் ஒரு மரணம் நிகழாமல் பிறநாளை சந்தோஷமாக கொண்டாடி சந்தோஷமாக பிரியாணி சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போட்டு ஜாலியாக ஃபேனை போட்டு படுத்துருக்கிறியே, சாதாரண நேமத்தா? இது சாதாரண நேமத்தா? ஒரு மகிழ்ச்சியாக இன்று காலையில் எழுந்த அல்லாஹ் அக்பர், இன்று காலையில் என்னை எல்லா நேமத்துகளுடனும் எழுப்பினானே. பெருமானா சொல்லாங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, உடல் ஆரோக்கியத்தோடு என்னை எழுப்பினானே, என் பாவங்களை மறைத்து என்னை எழுப்பினானே. நீ செஞ்ச பாவம் லிஸ்ட்டை கொண்டு போய் மற்றவங்கள்ட்ட காமிச்சா இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போது துப்புவானுங்க எல்லாரும் மேலே. இந்த நிலையில் உன்னை காலையில் எழச் செய்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். யா அல்லாஹ், இந்த நேமத்தை தொடரச் செய்யறப்ப என்னை விட்டு வாங்கிறாரு. பெருமானை கேட்குறாங்க ஒவ்வொரு நாளும், அல்லாஹும் இன்னி அஸ்பஹ்து மின்க ஃபீ நிஅமத்தின் வ ஆஃபியத்தின் வ சித்ரின் ஃபஅத்திம்ம அலைனா நிஅமத்தக வ ஆஃபியத்தக வ சித்ரன் தீனி வ துன்யா வல் ஆகிரா. எவ்வளோ பெரிய நேமத்து, எவ்வளோ பெரிய அருள், எவ்வளோ பெரிய நேமத்து அடைஞ்சுங்களா? எந்திரிச்சிட்டீங்க, பார்த்தா ஹயாத்தாக இருக்கிறீங்க, கை வலி இல்லை, கால் வலி இல்லை, கண்ணு வலி இல்லை, உடல் வலி இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். திரும்பி பார்த்தா பீவி ஹயாத்தா படுத்திருக்காங்க. பீவி இந்த பக்கம் பையன் புள்ள ஹயாத்தா படுத்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதோட என்ன நேமத்து வேணும்? ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை என்ன வேணால் ஆக்கலாம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அதனால அல்லாஹ் நமக்கு செஞ்ச நேமத்துகள் அளவிட முடியாத நேமத்துகள். அப்போ ஷேகுமாருடைய சொஹபத்தில் சர்க்கார் நாயகம் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய காட்சியை பார்க்குறோம். சர்க்கார் நாயகம் யாரும் துவா செய்ய சொல்லுங்கன்னு சொல்லிட்டா துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க சர்க்கார் நாயகம். ஒரு நேரம் சர்க்கார் சொன்னாங்க, கண்ணு சில பேர் பிரசவத்துக்குன்னு சொல்லி துவா செய்ய சொன்னாங்க, பிரசவம் நெருங்கிருச்சு இன்னும் ஒரு வாரத்தில் அப்படின்னு துவா செய்ய சொல்கிறீங்கம்மா, நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்க, என் சிந்தனை முழுசும் ஆக்கிரமிச்சுக்குது. நான் 5 வக்திலையும் ஏன்டா அல்தாஃப் மௌலா பீவிக்கு பிரசவம்னு சொன்னார் ரப்பே, அது நீ நல்லபடியாக பிரசவத்தை லேசாக்குவேன் துவா, துஹரில் துவா, அசரில் துவா. நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் 10 நாள் என் துவாக்கள் லிஸ்ட்டில் அந்த பேரையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கணும். என் சர்க்கார் லிஸ்ட்டு போட்டு வைக்கிற நினைவு வந்தெல்லாம் செய்வாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டு சொல்லணும், யாரில் இவரெல்லாம் துவா செய்ய சொன்னாங்க. அப்போ என்னமோ ஒரு தடவை சொல்லி காமிச்சாங்க, சில பேர் அந்த மாதிரி சொல்கிறாங்கம்மா, நான் துவா செஞ்சுட்டே இருக்கிறேன், 10 நாளாக துவா செய்கிறேன், 10 நாள் கழித்து அவங்க பிரசவத்துக்கு சேர்த்தாங்களே என்னாச்சு? சர்க்கார் நீங்கள் உங்களை சொண்டு பண்ணாங்களே, மறாவது நாளே குழந்தை பிறந்து தாய் நல்லா இருக்கிறாங்க சர்க்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 நாளில் துவா செஞ்சுருக்காரு. ஏமா ஒரு வார்த்தை எனக்கு சொன்னால் என்ன? அப்போ எஜமா சொல்கிறாங்க, ஆதாபில் ஒன்று, ஒழுக்கத்தில் ஒன்று,
ஒரு நபர்கிட்ட இந்த காரியத்துக்காக துவா செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஷேகுமார்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா, அல்லாஹ் தஆலா அந்த துவா நிறைவேற்றிட்டான், கபூல் செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட உடனே தெரிவிக்கணும். சர்க்கார் தாங்க துவா செய்ய சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சுன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம், தபால் போடலாம், தூரத்தில் இருந்தால் ஏதோ ஒன்று செய்தி சொல்லிடணும், இன்ஃபார்ம் பண்ணலாம், யார்ட்டையும் சொல்லி நீங்கள் சொல்லிடுங்கன்னு சொல்லலாம். அவங்க பண்ண துவா செஞ்சுட்டே உட்காந்துருக்குறேன், ஏம்மா இப்படி செய்றீங்க, உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா என்று ஒரு தடவை சொன்னாங்க சர்க்கார். 10 நாளாக துவா செஞ்சுட்டு இருக்காங்க, மறு செய்தி வர்ற வரைக்கும். சர்க்கார் இது ஒரு அவசரமாக நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்குறாங்க சர்க்கார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சர்க்கார் படுக்க அழுது துவா செஞ்சிருக்கும், யாருடா அவர் குடும்பம் இருக்குது காப்பாற்றுறது, அவர் பிள்ளை குட்டி இருக்கிற காப்பாற்றுறது, அழுது துவா செய்கிறாங்க. அவர் நல்லா ஆகி வீட்டுக்கு போயிடுறாரு. ஒரு வாரமாக துவா செஞ்சுருக்காங்க, டெய்லி 5 வக்துலையும் சொல்கிறது இல்லை. அது நல்லா ஆகிட்டேன்னா அடுத்த நாள் இன்னும் செய்தி சொல்லணும், சர்க்கார் உங்கள் துவாவில் நீங்கள் ஆஃபீஸாக இருக்க நல்லபடியாக இருக்காங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏதோ செய்தி சொல்லணுமா இல்லையா, இன்னும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, இன்னும் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறாங்க சர்க்கார், அப்படியே எதையாவது ஒரு செய்தியாவது சொல்லணும் என்று எஜமான் சொன்னாங்க ஒரு தடவை. அப்போ அவங்களுடைய பழக்கம் என்ன, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அத்தனை பேருக்கும் துவா. அல்லாஹ் அக்பர் கபீரா. யாரும் வந்து செய்தி சொல்கிறாங்க இந்த இடத்துல இப்படி நடந்துச்சுன்னு உடனே துவா. இன்னும் சொல்ல போனால் ஆம்புலன்ஸ் கடந்து போகுது, உள்ளே இருக்கிற முஸ்லீமா காஃபிரா வைன்னு போகுது ஆம்புலன்ஸ், உள்ளே யார் வச்சுருக்கா, பொண்ணா ஆனா பையனா, பெரியவங்களா முஸ்லீமா காஃபிரா தெரியல, யாருலா யாரோ உடம்பு சரியில்லைன்னு தூக்கிட்டு போகிறாங்க போல தெரியுது, ரொம்ப அவருக்கு ஆஃபீஸ் எல்லாம் கொடு, அவர் நல்லபடியாக இருக்க வை, அவருக்கு ஹயாத்தை பிச்சை கொடு, அவன் மனைவி மக்களுக்கு கண்களுக்கு குளிர்ச்சியை உண்டாக்கு. விடவே மாட்டாங்க. தாதா சர்கார் நூரி நாயகம் அவர்களுடைய ஒரு முரீது ஒரு ஆஃபீஸில் பெரிய லெவலில் தான் மேனேஜராக ஏதோ பொறுப்பில் இருந்திருக்கிறார் போல தெரியுது. அவர் கணக்கு வழக்கில் கொஞ்சம் மாற்றி எழுதிட்டார், தப்பு தான் அவர் மேலே, கொஞ்சம் காசை எடுத்துட்டார் போல தெரியுது, ஒரு 10,000 15,000 எடுத்துட்டார், அது கணக்கு மாற்றி எழுதி வச்சிட்டார், தப்பு தான். அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான், ஜெயிலில் போட்டான். அவங்களுடைய மனைவி பிள்ளைங்கள்லாம் வந்து அவங்களும் சர்க்காருடைய முரீது, ஒரே ஆளுக. சர்க்கார் இந்த மாதிரி போயிட்டாங்க, அவர் ஜெயிலேருந்து வர்றதுக்கு துவா செய்யுங்க. அவருக்கு தப்பு செஞ்சால் தண்டனை தான் அவருக்கு. ஏன் தப்பு செய்கிறாரு, ஹராம் இல்லையா இன்னொருத்தர் காசை எடுக்கிறது, தப்பு தான், தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறார் அவர். நான் எப்படி துவா செய்ய முடியும் அவருக்காக வேண்டி, ஏன் தப்பு செஞ்சார் நான் செய்ய சொல்லணும்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். செஞ்சு தப்பு தானே, ஃப்ராடு, அது எப்படி அனுமதிக்க முடியும்? இப்போ ஃப்ராடுக்கு துவா செய்ய சொல்லுங்களேன் என்கிட்ட அப்படின்ட்டாங்க. தாலீம் நடந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியாக சர்க்கார்னா யாரெல்லாம் அவருக்கு துவா செய்கிறாங்க, உன்னுடைய மார்க்க சட்டம் என்னவோ அனுபவிக்கட்டும், செய்த தண்டனைக்கு செய்த குற்ற தண்டனை அவர் ஒன்று, அவருக்கு நான் துவா செய்கிறேன், இவங்களுக்கு துவா செய்கிறேன். யாரெல்லாம் இந்த மனைவி பிள்ளைகள் சதா அழுகுறாங்க, அந்த குழந்தைங்க அழுதுட்டு இருக்கிறாங்க, ரப்பே இவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்துடல, இவங்க மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துரு யாருல. இப்போ துவா அங்கே செய்யலை, யாருக்கு செய்கிறாங்க, இந்த மனைவியும் அந்த குழந்தைங்களும் இருக்கிறாங்க, ரப்பே அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்துரு, அவங்க சந்தோஷத்தை உண்டு பண்ணிடு, அவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கி, அவங்களுக்கு ரிசுக்குடைய வசீலாவாக அவர் இருக்கிறார், அதனால இவங்களை வசீலாவை லேசாக்கி வைரப்பே, அவங்களுக்கு கவலையெல்லாம் ஆக்கி வையலான்னு துவா செஞ்சாங்க. மறுநாள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அவரை ஜாமீனில் வந்துட்டார், காசுலாம் கட்டிடுறேன், முடிஞ்சு போய் கணக்கெலாம் சரி பண்ணிடுறேன், கொடுத்து கறி பண்ணி திரும்ப வேலையை சேர்த்துட்டாங்க. அவர் வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. அப்போ ஷேகனை அவருக்கு வேலை கூட இல்ல, அவர் ஜெயிலை விட்டு வெளியே கொண்டு வரல, அவரை காப்பாற்றலாம் துவா செய்யலை. நீ செஞ்சு தப்பு, அது குற்றவாளிக்கு நான் எப்படி துவா செய்ய முடியும்? ஏன் குற்றம் செஞ்ச, எப்படி துவா செஞ்சாங்க? இந்த குழந்தைகளுக்கு ஆறுதல் கொடு, குழந்தைங்க அத்தான்னு அழுவாங்க, இவங்க பீவி வந்து பாப்பா அம்மா கணவர் இல்லை வருத்தப்படுறாங்க, இவங்களும் ஆபாதாக்கியா இல்லை, இவங்க சிறப்பாக்கிவையா இல்லை அப்படின்னு குழந்தைங்களுக்கு துவா செய்கிறாங்க. அவரை விட்டான் போலீஸ், தவறு நடந்து போச்சு, நான் இனி நடக்காமல் பார்த்துக்கிறேன், நல்ல வேலைக்காரர் அவர் மறுபடியும் வச்சுக்கிட்டாங்க. நலஞ்சா இல்லையம்மா, துவா செய்வதற்கு இல்லையா, அது வந்து விடவே கூடாது, அதில் அன்பும் அதிகரிக்கும். உங்கள் தம்பி உங்க மேலே வருத்தமாக இருக்கிறாரு, இல்லை உங்கள் அண்ணன் உங்கள் மேலே வருத்தமாக இருக்காரு, சின்னத்த பெரியத்தை வருத்தமாக இருக்கிறாங்க, ஒவ்வொரு வக்தையும் அவங்களுக்காக துவா செஞ்சு பாருங்கள்,
அவன் கல்வை அல்ல அப்படியே இங்கிருந்து மாற்றிடுவான். நீ மாற்ற தேவையில்லை. மேலே யாராவது வருத்தமாக இருக்கிறாங்க, யாருலா சின்னத்தா அவங்களுக்கு பரிபூர்ண ஆஃபீஸரான்னு சொல்லியாருலா, அவங்க வேணும்னு அப்படி செய்யலை, அவங்களுக்கு நியாயமாக படுது, அவங்க செய்கிறாங்க, ரப்பே மன்னிச்சுக்கிறப்ப அப்படின்னு ஒவ்வொரு துவா செய்யுங்களேன். அவராக வந்துடுவார். தம்பி நல்லா இருக்கிறியா, ஏதோ கொஞ்சம் காட்டமாக பேசிட்டேன் தம்பி, கொஞ்சம் டென்ஷனில் கோச்சுக்கா தம்பி அப்படின்னு. சரிங்கம்மாப்பா. இது ரொம்ப நான் அனுபவிச்சு பார்த்துருக்கேன். உங்கள் பீவியும் உங்கள் வருத்தமாக இருந்தாலும் சரி தான், தனி பண்ணுறதுக்காக திரு அல்லாட துவா செய்யுங்க, அவங்களுக்காக துவா செய்யுங்க. ஏன்னா துவாவை விட ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஹிதுமத்து வேறு எதுவுமே இல்லை. பாப்பா இருக்காங்களா, உங்கள் அப்பா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. என்ன ஹிதுமத் செய்யுங்க அப்பாவுக்கு? நீங்கள் மெட்ராஸ் இருக்கிறீங்க, பாப்பா பல்லவட்டில் இருக்கிறாங்க. என்னவெல்லாம் ஹிதுமத் செய்வீங்க நீங்கள் அப்பாவுக்கு இங்கே வந்தீங்கன்னா? உதாரணம் சொல்லுங்கள். துணி சாப்பாடு கொண்டு வைப்பீங்க, தண்ணி கேட்டால் கொண்டு கொடுப்பீங்க, துணி வேணால் துவைச்சி கொடுப்பீங்க, காலை அமுத்தி விட சொன்னாங்கன்னா அமுத்தி விடுவீங்க. இது எந்த கை பிடிச்சி ஊற்றி உட்கார வைப்பா, உட்கார வைக்கலாம். இல்லை பாத்ரூம் கூட்டிகிட்டு போப்பா, வேறு என்ன செய்ய முடியும்? என்ன செய்வீங்க? மெட்ராஸ் போய்ட்டா என்ன செய்வீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. இருக்கிற மெட்ராஸில் இருக்கிறீங்க, வந்தால் 2 மாதம் ஒருக்கா, மாதம் ஒரு தடவை வந்தால் வேணால் இது செய்யலாம். இப்போ மற்ற நேரத்தை என்ன ஹிதுமத் செய்வீங்க? இப்போ நான் இங்கே இருக்கிறேன் பல்லப்பட்டியில், என் தகப்பனார் சேலத்தில் இருக்கிறாங்க. நான் சேலம் போனால் அவங்க விருப்பப்பட்டது என்ன வேணும் கேட்பேன். மாம்பழம் கொடுப்பா, வாங்கிட்டு வைப்பேன். உடனே பேசி உள்ளதுலே பெரிய நல்ல மாம்பழம், இமாம் பசந்த் மல்கோவா என்ன இருக்குதோ வாங்கி கொண்டு வந்து கொடுக்கலாம். துணிமணி ஜிப்பா துணி வாங்கி கொடுக்கலாம், ஜிப்பா தைச்சி கொடுக்கலாம், செப்பல் வாங்கி கொடுக்கலாம். இந்த கேட்குறாங்க. அன்றைக்கி போயிருந்தேன் சேலத்துக்கு, பா பல்லு வலிக்குதுப்பா அப்படின்னாங்க. அவசரமாக டாக்டர் இருக்காருன்னு கேட்டுட்டு காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் பல் டாக்டர்கிட்ட மேலே ஏறணும். இந்த டாக்டர் மேலே ஒன்று பா தள்ளு வண்டியில் உட்கார வச்சு மேலே ஏற முடியலன்னாங்கன்ட்டு அப்படி 2 பேரும் 3 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போய் உட்கார வச்சு டாக்டர்கிட்ட இந்த பல்லை சரி பண்ணி ஒன்று பண்ணலாம். அல்ஹம்துலில்லாஹ். இது எங்கே இருக்கும்போது கூட இருக்கும்போது இப்போ அவங்க அங்கே இருக்கிறாங்க, நான் இங்கே இருக்கிறேன். இப்போ என்ன ஹிதுமத் செய்கிறது? இப்போ செய்யக்கூடிய ஹிதுமத் என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு வக்தலையும் அவங்களுக்காக துவா செய்யும். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. யா அல்லாஹ், என்மேல் எப்படி அவள் அன்பு காட்டினார்களோ நான் குழந்தையாக இருக்கும் நேரத்தில், அதுபோன்று நீ அவர்கள் மீது அன்பு காட்டுவாயாக. துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். துவாவை விட பெரிய ஹிதுமத் எதுவுமே இல்லை. ஏன்னா மற்ற ஹிதுமத்துலாம் கூட இருந்தால் தான் செய்யணும். பால்தகமெல்லாம் சேலம் போயிடுறாரு, அவங்க அம்மா இங்கே இருக்கிறாங்க. இப்போ என்ன ஹிதுமத் செய்வாங்க? இங்கே இருக்கும்போது அம்மா கேட்டது வாங்கி கொடுக்கலாம், துணிமணி சாப்பாடு கீப்பாடு வாங்கி தரலாம், உடம்பு சரியில்லை கவனிச்சிக்கலாம், தண்ணி எடுத்து கொடுக்கலாம், சொல்லலாம். அங்கே இருக்கும்போது என்ன ஹிதுமத் செய்வீங்க? துவா தான். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. யா அல்லாஹ், நான் குழந்தையாக இருக்கிற பொழுது எப்படி எனக்காக வேண்டி அவர்கள் அன்பு காட்டினார்களோ, எப்படி நடந்து கொண்டார்களோ, அது மாதிரி நீயும் அவங்க மேலே அன்பு காட்டு அல்லாஹ். அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடு ரப்பே. அந்த அன்பு காட்டுங்கிற வார்த்தையிலேயே எல்லாமே வந்துடுச்சு. அவர்கள் மீது இறக்கப்படு ரப்பேன்னு சொல்கிற வார்த்தையிலே எல்லாம் வந்துடுச்சு. அவங்களுக்கு வியாதி வராமல் பாதுகாத்துக்கோ, வியாதி வந்தால் சீக்கிரமாக ஷிஃபாவாக்கிடு, அடிக்கடி படாமல் பாதுகாத்துக்கோ, திடீர் மரணங்களை விட்டு பாதுகாத்துக்கோ, என்னென்னவெல்லாம் இருக்கோ எல்லாமே அதுக்கு உள்ளேயே அடங்கிடுச்சு. இப்போ துவாவை விட பெரிய ஹிதுமத்து ஒன்றும் இல்லை. சில பேருக்கு வாப்பா அம்மா அல்லாட்ட போயிட்டாங்க, இப்போ என்ன ஹிதுமத் செய்வாங்க? கமாலஜமன் வாப்பா அம்மா 2 பேரும் அல்லாட்ட போயிட்டாங்க, இருந்த வரைக்கும் ஹிதுமத் செஞ்சீங்க, இப்போ என்ன செய்வீங்க? துவா தான். மன்னல் இருக்கிறாங்க, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. நான் குழந்தையாக இருக்கும்போது என் தந்தை எப்படி நீ கவனித்து கொண்டார்களோ, என் தாய் எப்படி கவனித்து கொண்டார்களோ, அப்படி நீ அவர் மீது அன்பு காட்டு அல்லாஹ், இரக்கம் காட்டு ரப்பே. இப்போ கபர்லையும் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் துவா போயிட்டு. நாம் அவங்களுக்கு துவா செய்யும் காலங்கள்லாம் இந்த துவா உடனே அவங்களுக்கு எல்லாம் எத்தி வச்சிடலாம். உடனே அவங்க திரும்ப நமக்காக துவா செய்வாங்க. அல்ல, என் பையன் ஒரு நாள் என்னை மறக்கிறது இல்லை, ஒரு நேரமும் என்னை மறக்கிறது இல்லை, எனக்கு எல்லாம் செஞ்சு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கார் ரப்ப, நீ அவருக்கு ரஹ்மத் செய், அவருக்கு அருள் செய். எந்த தாய் தந்தைக்கு அந்த குழந்தை துவா செய்யலையோ அந்த தாய் தந்தை ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த தந்தை சொல்லுவாராம், யா அல்லாஹ், நான் கட்டி கொடுத்த வீட்டில்
நான் கட்டி வச்ச மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறான், நான் அவனுக்கு கொடுத்த கடையை வச்சு பொழைச்சிக்கிறான், ஒரு நேரம் கூட என்னை நினைக்கிறது இல்லை. ரெண்டு அநியாயக்காரனாக இருக்கிறான். அதனால் கடையில் பறக்கத்தெல்லாம் போயிடும். வாழ்க்கையில் சங்கடங்கள் வருமா, தரித்திரம் வருமா வாழ்க்கையில். தாய் தந்தைக்கு துவா செய்யாமல் இருந்தா ஷேഖனை சொல்லி கொடுத்தான். இது எல்லாமே ஷேഖுடைய சோபத்தில் கண்டு. என் சர்க்கார் நாயகம் சொன்னாங்க, சுபூரி ஷேக் இப்ராஹிம் சொன்னாங்க, அப்துல் சமத் சுபூரி ஷேக் இப்ராஹிம் ஷேഖுடைய கலீஃபா அவங்க சொன்னாங்க, எனக்கு சர்க்கார் நாயகம் சொந்த வீடு கிடைக்கணும் ரொம்ப நாளாக துவா செய்கிறாங்க. வீடு அமையல, இடம் வாங்க முடியல, வீடு கட்ட முடியல. ஒரு முறை சர்க்கார் சொன்னாங்க, ஏப்பா நீ வெளிநாடு போகிற வர்ற, நான் பல வருஷமாக துவா செய்கிறேன் உனக்காக, சாலியான மனைவி எல்லாம் சாலியான வீடு எல்லாம் கொடுக்கணும், உனக்கு நல்ல ஒரு வீடு தரணும்னு நான் துவா செய்கிறேன், வீடு கிடைக்க மாட்டேங்குது, ஏதோ தடங்கள் இருக்கு இப்போ உனக்கு. நீங்கள் வாப்பாவுக்கு துவா செய்கிறியா, தகப்பனாருக்கு துவா செய்கிறியா? நீ இல்லை, நீ உடனே இங்கே 50 பேருக்கு சோறாக்கி போடு, பாப்பாவுக்கு ஈசா சாவுக்கு செய்து நன்மையா பாப்பாவுக்கு அமுச்சு துவா செய்யும். உடனே அவங்க ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. கடையில் ஆர்டர் கொடுத்து 50 பேருக்கு பிரியாணிலாம் வாங்கி கொடுத்து ஃபாத்தியா ஓதி யாசின் ஓதி யாரில் பாப்பாவுக்கு சொர்க்க பூஞ்சு கபரு சொர்க்க பூஞ்சு வழியா கண்டான் துவா செஞ்சாச்சு. ஏதாவது நம்ம பாப்பாவுக்கு வாழ்நாள்லாம் ஹிதுமை செஞ்சாலும் ஒரு சில நேரங்களில் அவங்க மனசு வருத்தப்படும்படி நடந்திருந்தால் அதுவும் நம்மளை பாதிக்குமா. காலையிலேருந்து 100 தடவை அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க, அவங்க பேச்சு கேட்டிருப்பீங்க. ஒரு தடவை தம்பி கடைக்கு போயிட்டேன், ஏப்பா இப்போ தான் போயிட்டு இருந்தேன், சொல்ல வேண்டியதுன்னு முந்தைய திரும்ப அப்புறம் தான் போக சொல்கிறீங்க, ஆனால் போக முடியாது அப்படின்னு என்றைக்காவது ஒரு நாள் அவங்க மனசை வருத்தப்படுத்தி இருக்கலாம், அதுவும் நம்மளை பாதிக்கும். ஒரு சின்ன குறை தான், மற்றெல்லாம் ஒன்றே ஒன்று தானே அப்படின்னாலும் அதில் கொஞ்சம் பை பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டாச்சு, இந்த பட்டை இலக்கை மட்டும் போட மறந்துட்டேன்னா டேஸ்ட்டு குறையுமா இல்லையா? ஒன்றே ஒன்று தானே மறந்தேன் அப்படின்னா அதுக்குரிய டேஸ்ட்டு குறைக்கும். உப்பு மட்டும் போட மாட்டேன்னா அதுக்குரிய டேஸ்ட்டு குறையும். தண்ணி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன்னா அதுக்குரிய டேஸ்ட்டு குறையும். இப்படி தானே செய்யும். அது மாதிரி வாழ்நாள்லாம் ஹிதுமை செஞ்சீங்க அத்தா அம்மாவுக்கு, ஒரே ஒரு நேரம் அவர்கள் மனதை வருத்தப்படுத்தும்படி பேசினா குறைஞ்சா போயிட போகுது. இப்படி இல்லை. இந்த வடை யாருக்கு? சாப்பிட்டு அந்த எண்ணெயை ஜுபல் தலை விட்டுருக்கு. சில பேர் காலை தொடுறதே பறக்கிறதுக்குன்னு நினைக்கிறாங்க. இப்போ எண்ணெய் தலைவரதே தொடுறோம், சாப்பிட்டு கை தொடச்சிக்கிறாங்க அப்படி. சில பேர் அப்படி பறக்கிறதுக்கு தொடுறது, இவங்க அமுத்திய வலி வந்துருக்கு, வலி பறக்கிறதுக்காக தொட்டுக்கிறாங்க, அது எண்ணெயும் தொலைக்கிறாங்க. அப்போ வாழ்நாள்லாம் ஹிதுமை செஞ்சாலும் ஒரு சில நேரங்களில் அவர்கள் மனதை வருத்தப்படுத்தி இருப்போமே, அதற்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு சில சங்கடங்கள் வரும். அதனால அடிக்கடி வாப்பா அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும். இன்னும் என்ன செஞ்சாலும் ஹக்கு நிறைவேறாது. நான் வாப்பாவுக்கு செஞ்ச மாதிரி துனியாவில் யாரும் செய்ய மாட்டாங்க. மொத்த பல்லவட்டியில் வாப்பாட்ட அவ்வளோ பண்ணிவிட யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்படி செஞ்சேன். எங்கள் அம்மாவுக்கு நான் செஞ்ச மாதிரி தமிழ்நாட்டில் யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. அதுவும் ரொம்ப கம்மி தான். உலகத்திலே யாரும் செய்யாத அளவுக்கு செஞ்சாலும் அதுவும் கம்மி தான். அவங்களுடைய ஹெசானு ஒரே ஒரு ஹெசான் சொல்லட்டுமா? உன்னை களிமா சொல்கிற முஸ்லீமாக்குனாங்களே. பாப்பா தான் முஸ்லீமாக இருந்தாலும் உன்னை முஸ்லீமா. பாப்பா கோவிந்தசாமி குப்புசாமியாக இருந்தால் உன் பேர் மாரிசாமி, உன் பேர் மாரியப்பனா இருக்கும், எப்படி ரமேஷ்குமாராக இருக்கும். உன்னை தொழுகையாளியாக வளர்த்தாங்களே, நீ தொப்பி போட்டு உட்காந்துருக்கீங்க எத்தனை பேரும். இது அவங்க செஞ்ச ஹிதுமத் இல்லாமல் என்ன? அவங்க தொழுகாம வந்து நீ தொழுதுருப்பியா? உங்கள் அம்மா தொழுகாம வந்து நீ தொழுதுருப்பியா? இதெல்லாம் விட என்ன ஒன்று சொர்க்கவாசி ஆக்கிட்டாங்க. உன்னைய சொர்க்கத்துக்கு தகுதி உள்ளவராக உன்னை ஆக்கிட்டாங்களே, இதை விட வேற என்ன வேணும்? இல்லைங்களா? அதனால் நீ என்ன அவங்களுக்கு செஞ்சாலும் இல்லைங்களா, அவங்க 100 வருஷம் அவனுடைய 1க்கு 2க்கு நீ அள்ளி உன் கையால் அவங்கள கழுவி சுத்தம் பண்ணாலும் கூட அது ஒன்றுமே இல்லை. அது சிதுமத்தே கிடையாது. ஆனால் ரொம்ப செஞ்சிட்டேன், ரொம்ப செஞ்சீங்க தான்,
ஒரே ஒரு நேரத்தில் அவங்க மனதை வருத்தப்படுத்தினாலும் அதற்காகவும் அல்லாஹ் தஆலா பிடிப்பான். ஒரே ஒரு நேரம் அவங்க மனசை வருத்தப்படுத்தினாலும் அதுவும் அல்லாஹ் குற்றம் பிடிப்பான். அதனால அடிக்கடி தாய் தந்தைகிட்ட போய் மன்னிச்சுங்க, எனக்கு அதுவா செய்யுங்கம்மா தள்ளி. இந்த பெருநாள்னா அதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இந்த பெருநாள் வந்து உடனே போய் பாப்பா கதம்போ செஞ்சு அம்மாவுடைய காலில் முத்தமிட்டு அத்தகரம் தலையில் கை வச்சு சிறப்பாக இருக்கும், நல்லா இருப்பப்பா, அபாதாக இருப்பீங்க அப்படின்னு துவா செய்வாங்க. கை வச்சு நல்லா இருப்பீங்க, அபாதாக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. அதான் மனசை அப்பப்போ வருத்தப்படுத்தா மன்னிச்சுங்க தான், ஒன்றும் இல்லைப்பா, அல்லா லேசாகி வைப்பான். நான் ஒவ்வொரு பெருநாள்லையும் பாப்பா அம்மாட்ட போய் அது மாதிரி எப்போ சந்தித்தாலும் உங்களுக்கு துவா செய்யுன்னு சொல்லிட்டு, அப்போ என் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவீங்களா? இப்போயும் கேட்டேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கூட்டு 2 பேரையும் கூட்டி போயிடுவாம்மா. அம்மாட்ட போய் அம்மா நீங்கள் சொர்க்கத்துக்கு கூட்டி போயிடுவோம், ஏதோ சினிமா செஞ்சிடறது, காசு கீசு அதியாக கொடுத்து பழங்கள்லாம் கேட்பாங்க வாங்கி கொடுத்து, சொர்க்கத்துக்கு கூட்டி போயிடுவீங்களாம்மா அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கூட்டி போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷம். ஏன்னா இப்போ நமக்கு சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு கேரண்டி கொடுக்கறது வாப்பா அம்மா தவிர வேறு யாரும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க சஹாபாக்கள் சில பேர், ஜி நீங்கள் சொர்க்கவாசிகள், அபூபக்கர் சோனவாசி, ஜி அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா. உஸ்மான் சொர்க்கவாசி, உமர் சொர்க்கவாசின்னு பெருமாள் சொல்லணும். இப்போ நம்ம சொர்க்கவாசின்னு யார் கேரண்டி கொடுப்பா? இப்போ நம்மளை சொர்க்கவாசின்னு கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரே தகுதி பாப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கு. ஏன்னா சொர்க்க தன் தாயின் காலடின்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. தந்தை வந்து சொர்க்கத்தின் நடு வாசல்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. அவுசத்து அபுவாபில் ஜன்னான். அப்போ அவங்க 2 பேரும் சொன்னா அல்லாஹ் கேரண்டி. அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் கேட்டுறது வாப்பாட்ட போய், அப்போ என் சொர்க்கத்துக்கு கூட்டி போயிருங்களா அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் 2 பேரையும் கூட்டி போயிடுவான்ப்பா. இந்த தடவை சொன்னாங்க, இந்த தடவை சொர்க்கத்துக்கு கூட்டி போயிடுவான் போட்டேன். இன்ஷா அல்லாஹ் நான் உன்னை கூட்டி போய் நீ என்னை கூட்டி போப்பா, நீ என்னை கூட்டிகிட்டு போப்பா, நான் உன்னை கூட்டி போகிறேன்ப்பா அப்படின்னு. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஒரு தடவை சொல்கிறாங்க, நான் இந்த பிள்ளைங்களெல்லாம் வசீலா வச்சு தான் துவாக்குறேன். யா அல்லாஹ் என் பிள்ளைங்களெல்லாம் ஆலிமாக்கிட்டேன், உன் கருணை கொண்டு எல்லாம் தீனுடைய சேவை செய்கிறாங்க, இந்த வர்க்கத்தில் என்னை மன்னிச்சு சொர்க்கம் கொண்டு போயிடலாம், நான் அல்லாட்ட உங்களே வச்சு கேட்டிருக்கிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க பாவா. இதெல்லாம் அவங்க சமாதானப்படுத்தி, உன்னை விட உன் தீனிலே வாப்பா அம்மா கம்மியாக இருந்தாலும் உன்னுடைய விமோச்சனம் அவங்கள வச்சு தான். நீ 5 நேரம் தொழுகிற உதாரணத்துக்கு, பாப்பா தொழுகை யாரையும் இல்லை, தொழுகு கூட மாட்டேங்கிறான் மனுஷன், அம்மா தொழுகு கூட மாட்டேங்க, நோம்பு கூட வைக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்தாலும் காசுன்னு அலையிறாரு வாப்பா. இல்லாங்க அப்படின்னு சொல்லது. உன்னை விட தீனில் கம்மியாக இருக்கிறாங்க. நீ குரான் ஓதுற காரி சாப் ஆகிட்ட, அவன் குரானே ஓத தெரியல, நீ ஆலிம் ஹாஃபிஸ், பாப்பாவுக்கு குரானே ஓத தெரியல, மட்டமாக பேசாத. உனக்கு சொருக்கம் அவங்கள வச்சுதான், உனக்கு சொருக்கம் அவங்க வச்சு. உன்னை விட தீனிலே அவர்கள் கம்மியாக இருப்பினும், மார்க்கம் அறியாதவராக இருந்தாலும் உனக்கு சொர்க்கம் அவங்கள வச்சுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹி பிஹம்தி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைக்கு காலையில் நீங்களாம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். அல்லாஹ் எனக்கு கொடுத்த பாக்கியம். ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாலே அல்லாஹ் ரசூலும் வர்றாங்க. அதனால் முன்னோர்கள்லாம் விருந்தாளி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. இப்ராஹிம் நபிலாம் இன்றைக்கி எப்படி வெறும் சோறு செஞ்சுறது, வெறும் சோறு திங்கிறது, நான் ஒரு விருந்தாளி கூட இல்லாமல் அப்படி. இந்த எளியவரின் அழைப்பை ஏற்று நீங்கள்லாம் வந்தது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு பறக்கத்து எல்லாம் செஞ்சுட்டான், உங்களுக்கும் பறக்க செய்வோம். அல்லா